இவன் என் தோல்ல ஏறு, அதெல்லாம் இந்த கதை திறக்க மாட்டாங்க, பெட்டியோட அந்த பக்கம் குத்து ஓட்டு, இந்த பக்கம் நமக்கு என்ன வேலை, அப்படியே கிளம்பிடுன்றான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாங்களா? ஏன்னா ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேர் ஆவலாவும் இருக்காங்க. கத்திஜா அதீனா இருந்தாருல, கத்திஜா முன்னாடி. கத்திஜா சரி, ஓகே பேசுறேன். கத்திஜா பேசுறீங்க. அடுத்து தீனாட்ட போயிட்டு ஆசிக்கிட்ட போய். ஹாய், நான் ரவி சார்ட்ட தான் பேசணும் சார். நான் வந்துட்டு முத்துக்குமரன் சப்போர்ட்டர் அண்ட் ஃபேன், சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க மார்னிங் ஜாக்குக்காக. லைக் ஐ நியூ லைக் நீங்கள் யாருக்கு ரூட் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சில கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டாப் 2ல் ஜாக்லினை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த போஸ்ட் போட்டால் தான் நான் பார்க்குறேன். அண்ட் செகண்ட் திங், இருங்க நான் முடிச்சுக்கிறேன். செகண்ட் வந்து என்னன்னா, இப்போ ஜாக்லினோட கேம் பிளேல எமோஷனல் மேனிப்புலேஷன் ஒரு விஷயம் இருக்கு. நான் எனக்கு கேட்க வேண்டியது என்னன்னா, அப்ப சௌந்தர்யா வந்து ஜாக் வந்து எமோஷனலி மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை வந்து பெருசா எடுத்து பேச, மேபி பிகாஸ் ஆஃப் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட், நம்ம அதை வந்து பெருசுபடுத்தி நம்ம அவங்கள பேசலன்னே வச்சுக்கலாமே. எனக்கு இன்னொரு ஒரு இன்ஜஸ்டிஸ் ஜாக் பண்ணதான் நான் ஃபீல் பண்றது என்னன்னா, ஜாக்லின் ஹேஸ் அ குட் ஐக்யூ. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜெஃப்ரி வந்து இப்போ அந்த டபுள் டாஸ்க்ல ஜெஃப்ரியும் சரி ரஞ்சித் சாரையும் விளையாட விடாம பண்ணது அவங்களோட அந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங் இல்லை எமோஷனல் ட்ராமா எப்படி வேணா வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஜெஃபோட கேம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு காலியான மாதிரி ஆச்சு. ஜாக்லினுக்கு நல்லாவே தெரியும் தட் இப்போ ஜெஃப் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்பும். ஏன்னா ஜாக்லின் ஒருத்தவங்க கிட்ட பழகினாலே ஷில் அண்டர்ஸ்டாண்ட் த பர்டிகுலர் பர்சன் பர்ஃபெக்ட்லி. ஏன்னா முத்துக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி ஐக்யூ இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஜாக்லின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டில். அப்புறம் தான் சௌந்தர்யா வராங்க. நீங்கள் ரூட் பண்ணது வந்து ஜாக்லினுக்கு எனக்கு அன்ஃபேராக தெரியுது. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு அந்த எமோஷ்னல் மேனிப்புலேஷன் தட் வாஸ் டூ டாக்ஸிக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஜெஃப்ரின்ற ஒரு பிளேயரை வந்து பின்னாடி பேசுகிறவன் அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஒன்று பண்ண மாதிரி எனக்கு ஆச்சு. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, இது வந்து நான் என் ஸ்டைலில் ஆன்சர் பண்ணுறேன். ஐ மீன் டு சே, ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாக்லினை நான் செகண்டுக்கு பிச் பண்ணுறேன்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்ற கேள்வி, அதாவது இது எனக்கான கேள்வின்றதுனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். உங்களுக்கு முத்துக்குமரனுடைய இவ்வளோ நாள் ஓட் பேங்கிங் ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? ஆர்கானிக்காக தான் நான் பார்க்குறேன். அப்போ ஜாக்லினுக்கும் அதே பெல்ட் இருக்குல்ல, இப்போ ஜாக்லின் கிரியேட் பண்ண பெல்ட் டாக்ஸிக்கா இருந்திருந்தா அந்த பெல்ட் இவ்வளவு தூரத்துக்கு ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ள வந்து இட் கான் பி ஆஃப் நோ 13 வாரம் மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த டாஸ்க்கு அந்த ஸ்பேஸ்க்கு வராது. எஸ், ஷீ மேனிப்புலேட்டட், ஷீ பிளேட் டர்ட்டி கேம், ஷீ பிளேட், தெர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ் தட் ஷீ பிளேட் அக்கார்டிங் டு த ப்ரோட்டோடைப் ஆஃப் ஹவு ஷீ கன்சீவ்ஸ் த கேம். இந்த கேம் அவங்களுக்கு என்ன புரிதல்ல இருக்கோ, அவங்களுக்கு என்ன யுக்தி இருக்கோ, அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அந்த திறமையின் அடிப்படையில அவங்க கேரக்டரை ஃபேக் ஆகாம அதை காட்டினாங்க. ஒருத்தன் நல்லவன்னு காட்டுறதுக்கு கேம் தேவையே இல்லை. நம்ம ஆடுறதுல டட்டி கேம் ஆடி ஜெயிக்கணுன்ற அவசியம் அப்படின்றது அவங்க கையில இல்லை, மக்கள் கையில இருக்கு. ஸோ அவங்க ஆடின கேம்ல இருக்கிற ஃபிளாஸ் எல்லாம் ஒரு பக்கமா இருந்தா, இந்த கேம் நின்று முதல் நாள்ல இருந்து த்ரெட்டை கிரியேட் பண்ணி மக்களை சந்திச்சு இந்த எல்லாத்துக்கும் மேல ஒரு காம்படிட்டிவ் பிளேயர் கூட மட்டும் அந்த காம்படிட்டிவ்னஸ் எல்லா இடத்துலயும் எக்ஸிபிட் ஆகி கூட இவ்வளவு பாசிட்டிவ் ஆட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது டாக்ஸிக்கோட ரேஷியோ பர்சன்டேஜும் ஆர்கானிக்கா அவங்க டெவலப் பண்ண பீப்புளோட க்ரௌடும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 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 முத்துக்குமரன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேம் பிளேயர் டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு தடவை கூட முத்துக்குமரனுக்கு ஜாக் மாதிரியான ஒரு பிளேயரை வெளில தூக்கி போடுற அவசியம் இல்லைன்னு முத்துக்குமரனோட மைண்ட்ல இவன் ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லாம கன்வே பண்ண அந்த பிளேயர் தான் டிசர்வ்டு செகண்ட் பிளேயர், ஐ மீன் டு சே செகண்ட் ரன்னர். இது முத்துக்குமரன் வாயை திறக்காம கிரியேட் பண்ண ஹிஸ்டரி ஜாக்லினுக்கு. நானுமே அதான் சார் பார்க்குறேன். அவருக்கு அடுத்ததா யார் வரணுங்கிறத சூஸ் பண்ணதா தான் நான் இப்போ வரைக்குமே பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து நீங்க ஏன் அந்த இடத்துல மஞ்சரியை பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு எனக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு மனசு பூரா இருக்கிறது மஞ்சரி. ஆனா எனக்கு என்னால ரியாலிட்டிக்கு அகைன்ஸ்டா பேச முடியாத ஒரு பாயிண்ட் என்னன்னா ஓட் பேங்கிங் இல்ல. ஆமா, ஓட் பேங்க் இல்ல சார். மேபி பிகாஸ் ஷி இஸ் a wild card contestant. அவ்வளவுதான். நான் மத்தபடி நான் நேரா போனா மஞ்சரி கிட்ட சொல்ல போற ஃபர்ஸ்ட் வார்த்தையே
ஒன்னெல்லாம் ஸ்கிரீனிங் டீம் முதல் நாள் பார்க்கலையா அப்படின்றத நேரா கேட்பேன். ஓகே. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ குடன்ட் ஹேவ் டே ஒன் அண்ட் ஷீ குடன்ட் ஹேவ் ஃபர்ஸ்ட் 3 weeks ஆஃப் ஸ்பேஸ் டு கிரியேட் அன் இம்பாக்ட். இந்த ஓட் பேங்கிங் கிரியேட் பண்ணுறதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், வைல்ட் கார்டுக்கு ஒரு இம்பாக்ட் ஆஃப் க்ரௌடை கிரியேட் பண்ணுறதுக்கு 2 வழி மட்டும்தான் இருக்கு. அந்த 2 வழி, ஒன்று அமீருக்கு நடந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டோரி கடந்து வந்த பாதையை சொல்றதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும், இல்லை அர்ச்சனா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விக்டிமை பிடிச்சி கேம் ஆடுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும். இது 2 இருந்தா மட்டும்தான் லீடுக்கு முன்னாடி ஃபாஸ்டா போக முடியும். இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஓட் பேங்கிங் கன்வெர்ட் பண்றது. சரி சார், இன்னும் ஒரு கொஸ்டின் கூட. ஒய் நாட் சௌந்தர்யா? Why எனக்கு not? அது உங்களோட சௌந்தர்யா உங்க சைட்ல இருந்து ஒரு ஆன்சர் வேணும், அதுக்காக தான் நான் அதை கேட்கிறேன் சார். See, நான் இப்போ இப்படி எடுத்துப்போம், நிறைய பேருக்கு இல்ல வந்து ரவி சார், ஆ. கத்திஜா உங்க மேல கேஸ் எழுதாம விட மாட்டாங்க போல. நான் இப்படி எடுத்துப்போம், சௌந்தர்யா சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஹானஸ்டா இருப்பீங்க நான் நம்பிக்கையில மட்டும்தான் இதெல்லாம் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏங்க நான் அதான் பண்ணணும்னு சொல்றேனேங்க. நான் முதல் நாள் அந்த பொண்ணு என்கிட்டக்க வந்து என்கிட்டக்க பேசின வார்த்தை அது உண்மைன்னா அதான் உண்மை. என்கிட்டக்க பேசுனதுல எல்லாத்துலேயுமே ஒரு ரியல் தெரிஞ்சுது. அந்த ரியலா இருந்தது. அந்த ரியல்ன்ற அந்த ஒரு பிளேயர் இந்த கேமுக்கு சர்வைவலுக்கான ஒரு எபிலிட்டியை மட்டுமே கடைசி வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு என்கிட்ட வின்னிங் குவாலிட்டி இருக்கு அப்படின்றதுக்கு வெளியில இன்ஆர்கானிக்காவும் நான் பார்த்துட்டேன், உள்ளுக்குள்ள கால்குலேட்டிவா கேம் முனைப்பான எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் மொமெண்ட்டும் இல்லாமல் குவாலிட்டியான வாவ் மொமெண்ட்டும் குவாலிட்டியான ஒரு 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 இந்த ஹாப்பி மொமெண்ட்டே ஒரு ப்ரீஸியான ஃபீல்ட கிரியேட் பண்ணா ஒரு பயங்கரமான பாண்டிங் மொமெண்ட்டும் கிரியேட் பண்றது வின்னிங்கான குவாலிட்டி கிடையாது. ஒரு கப் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அதிகபட்சம் அந்த கேம்க்கான ஸ்பார்க், ஒரு ஃபயர் ஒன்று தேவைப்படுது. அந்த ஃபயர் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அந்த காம்படிட்டிவ் ப்ராபபிலிட்டியில சௌந்தர்யா பின்னாடி இதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லைன்னு கேட்டிங்கன்னா 100% இருக்கு. ஒரு ஓட் பேங்கிங்கை ரைஸ் பண்ணி ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய க்ரௌடை இவ்வளோ காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் கொண்டு வரதுக்கான அந்த எபிலிட்டியை கிரியேட் பண்ண தெரிஞ்ச சௌந்தர்யாக்கு அந்த எஃபர்ட்ல போட்ட நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு கேமுக்குள்ள இன்வால்வ் ஆகி கேம்ல போய் ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு பிளேயரை அவங்க இந்த கேமுக்குள்ள சப்போர்ட் பண்ண விதமும் சரி, சப்போர்ட் பண்ண பிளேயரை பத்தி அவங்களே ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற விதமும் சரி, இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் அவங்களுடைய கேம் பேட்டர்னை ரொம்ப வீக்கராச்சு. ரெண்டாவது, அவங்க கடைசியா யூஸ் பண்ண அஸ்திரம் தான் அவங்க பண்ண பிளேயிலேயே அவங்க வின்னிங் குவாலிட்டி இழந்தது. அதாவது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் நிகழ்வை தன்னுடைய லவ் ப்ரொபோசல் வில் யூ மேரி மீன்னு சொல்லி அவங்க ஏற்படுத்தின இந்த ஒரு பிம்பம் ரொம்ப தவறான பிம்பம். இது வந்து கடைசியா அவங்களோட வின்னிங்க்கு இருந்த ஒரு கொஞ்ச நெஞ்ச ஸ்பேஸையும் கொலாட்ரல் டேமேஜ் ஆக்கிடுச்சு. அது பார்க்க தான் அழகா இருக்கே தவிர அது வின்னிங்க்கு 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. அதனால தான் அந்த கண்டென்ட்டை ஒரு வீக்கெண்ட் கண்டென்ட்டா மைலேஜே கிரியேட் பண்ணாம அதை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா அது அவ்வளோ பெரிய வெயிட்டேஜா ஹாட் ஸ்டாருக்கு ஸ்ட்ரீம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு 5 நிமிஷம் பேசினாலும் சாட்டர்டே சண்டேல பெரிய மைலேஜ் ஆயிடும் தெரிஞ்சு அதை பேசிடாம எவ்வளவு ஜாக்கிரதையா அதை கடந்து போனாங்களோ அதான் அதுக்கான மைலேஜ். அவ்வளவுதான் அது. அதுக்கு மேல அதை வின்னிங்கெல்லாம் 10 பைசாக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, நன்றி சார். கத்திஜா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம். உங்க கேள்வி இருந்தா வச்சுங்க. ரொட்டேட் பண்ண ஏதாவது ஆப்ஷன் இருந்தா அப்ப கேட்டுக்கலாம், இப்போதைக்கு இது போதும். ஆனா முதலாளி நீங்க பேசும்போது ஒரு லைன் ரொம்ப நல்லா இருந்தது. என்னது முதலாளி? மனசெல்லாம் மஞ்சள். நிஜமா முதலாளி, அந்த பொண்ணு பேசும் போதெல்லாம் பல நேரம் யோசிப்பேன், அம்மா இப்போ வந்து பேசுமா அப்படின்ற மாதிரி, எங்க அம்மா போனேன் அப்படின்ற மாதிரி. சரி, நான் ஒரு சந்தேகம் கேட்கணுமா உங்கள்கிட்ட? இப்போ மஞ்சரி ஆஸ் பர் கேம் ஆஸ்பெக்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் நோஸ் எந்த டாஸ்கா இருந்தாலும் பேக் வாங்கினது கிடையாது. ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் விளையாடி இருக்காங்க எல்லா கேமும். அதுக்கப்புறம் வீட்டுல எந்த ஒரு டிஸ்பியூட்ஸா இருந்தாலும் சரி, டிஸ்கஷனா இருந்தாலும் சரி, ஓகே, எல்லாத்தையுமே வந்து எதிர்கொண்டு பேசியிருக்காங்க, எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஓட் பேங்க்? ஏன் ரொம்ப சிம்பிள் இமாத், ஆர்கானிக் ஓட்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு இருக்குல்ல, அது எப்படி ஜென்ரலா ஆர்கானிக் ஓட் அப்படின்னா ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரணும் இமாத்.
இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து முத்துக்குமரனுடைய டீம் பிளேயருடைய ஓட்ஸும் கொஞ்சம் எஸ் இண்டிவிஜுவல் ஓட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு. எஸ் ஆனா செல்ஃப் ஆர்கானிக் ஓட்ஸ் எப்படி ஆகும்னா வீக் பை வீக் ப்ராசஸிங் ஆகும், வீக் பை வீக் அவங்களோட விசிபிலிட்டி மேல த்ரோ ஆகும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கேம் ஃப்ளோவே ரொம்ப, அவங்க உள்ள வந்தது 30வது நாளா இருந்தாலும் அவங்க வெளியில தெரியறதுக்கே 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஒரு நாகப்பிரியாக்கு 2 வாரத்துக்கான ஸ்பேஸ் கிடைச்சது கூட, அந்த 2 வாரத்துல ரியாக்கு கிடைச்ச ஸ்பேஸ் கூட மஞ்சரியால பெருசா எக்ஸிபிட் பண்ண முடியல. ஒரு 3 வாரம் அவங்க இன்னும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நேச்சுரலா வெளியில இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து பிளேயர்ஸ் கிடைச்சிருச்சு, அவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பெருசா இம்பாக்ட் வரல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு 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 பொட்டன்ஷியலான பிளேயரை பார்த்தோம், செம்மையா இருக்கே அப்படின்னும் போது இப்போ இந்த சேஞ்ச் எடுக்கணும்ல. இப்ப நான் முத்துல இருந்து மஞ்சரிக்கு மாறணும்ல, என்னால எப்படி மாற முடியும்? நான் இப்போ ஒரு சேஞ்ச் எடுக்கணும். நான் ஏன் சேஞ்ச் எடுக்கணும்னா முத்து, ஏன்னா எனக்கு மஞ்சரியை விட முத்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயரா இருக்கான். ஆனா நான் ஜாக்லின்ல இருந்து மஞ்சரிக்கு தாவலாமா, சௌந்தர்யாவில இருந்து மஞ்சரிக்கு தாவலாமான்ற அந்த ரேஷியோ ஆஃப் கிரௌட்ஸ் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் டில்ட் ஆகிட்டே இருக்கே தவிர, லீடு யாருன்னு கேப்சர் ஆகி மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் அங்க கன்வெர்ட் ஆனதுனால ஆர்கானிக் ஓட்டுக்கு மற்ற ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து உடையணும். அது உடஞ்சு அது கன்வெர்ட் ஆனாதான் இனிமேல் இருக்கிற ஒரே வாய்ப்பு. இல்லைன்னா மஞ்சரிக்கு வந்து ஜென்ரலா ப்ரொக்ரெசிவா ஏற வேண்டிய அந்த பேசிஸ் வந்து she, you know, though she registered very strong contestant, but அந்த பேங்கிங் ரைஸ் பண்றதுக்கு இல்ல. இன்னொன்னு இப்ப கூட நான் வந்து யாரையும் தவறாவோ இல்ல குறையாவோ சொல்லல, இதுதான் காமனான மைண்ட் செட். அதாவது ஒரு செல்ஃபிஷா நாங்க யோசிக்கிறோம், முத்துக்குமரனுக்கு தவிர வேற பாயிண்ட்ல போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப லெஸ் ரேஷியோ ஆஃப் த பீப்புள் தான் கேமர் உள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க. அது எந்த விதத்திலையும் ஒரு ஒரு பாலாஜி அப்ப இருந்தபோது சொன்னதுதான், வின்னர் டிசைடட் மேட்ச்ல என்ன இந்த செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாது. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் வின்னர் டிசைடட்னா கண்ணை மூடனா காலையில முழிப்பேன்றது தான் நம்பிக்கைனா, அதான் நம்பிக்கை முத்துக்குமரன் ஜெயிக்கிறதும். நான் இன்னைக்கு தூங்கினா காலையில எழுந்திப்பேன், இந்த நம்பிக்கையில 1% எனக்கு டவுட் இல்லைன்னா முத்துக்குமரன் ஜெயிக்கிறது எனக்கு 1% டவுட் இல்லை. அப்ப இதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போடும்பொழுது நம்ம என்ன யோசிக்கணும்னா, யார் இருக்கணும் யார் இருக்க வேணான்றதுல ஒரு 2வது நல்ல எஃபர்ட் போட்டிருப்பாங்க, 3வது நல்ல எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த பீப்புள் எண்டுக்கு வர்ற அளவுக்கு இப்ப இங்க டேமேஜ் இல்லை. ஆனா நல்லாவே விளையாண்டுட்டு இருக்கிற பீப்புள் இப்போ ஒரு மஞ்சரிக்கும் ஒரு ராயனுக்கும் ஓட்டு போடுறது, ஒருவேளை அவங்க டீப் டு த எண்டு வந்தா ஒரு விஷாலும் ஒரு அருணும் ஒரு ராணாவும் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரிஞ்சு ஓட்டுக்கு போடாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அதுதான் தொடர்ச்சியா நடக்கிற இந்த கேம். இந்த மஞ்சரி மாதிரியான ஆட்களுக்கு ஏன் ஆர்கானிக் ஓட்டு கிடைக்கிறது இல்லைன்னா, இதுதான் ஒரு தனி மனிதர் மீது அன்பு ரொம்ப அதிகமா போயிட்டா அது இன்னொரு சைடை யோசிக்க வைக்காது. எக்ஸாக்ட்லி. இதே அவங்க டே 1ல வந்திருந்தா கேம் வேற மாதிரி கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். ஏன்னா கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் இருக்கும்போது கேர்ள்ஸ்ல அவங்க லீட் எடுத்து ஆக்சுவலா சொல்றேனே, அதாவது ஒரு ஒரு மவுத் பீஸுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டு பிரெயின் ஒரு கேமை கலைச்சு ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவா எல்லாரோடைய கிளாரிட்டியையும் எல்லாரோடைய ஸ்ட்ரென்த்தையும் ஒருத்தர் எஜுகேட் பண்ணி ஃபீல்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க மஞ்சரி. எனக்கு இன்னைக்கு அவங்க பேசுனதுலயே என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, த நாமினேஷன் அருணுக்கு சொன்னது இருக்குல்ல, அப்சல்யூட் இன்டெலிஜென்ஸ். அருணை சொன்னது வந்து என்ன இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு பிரமாதமான தாட் ப்ராசஸர். இதுக்கப்புறம் கேம் இஸ் டன்னு அந்த மோடுக்கு போயிட்டாருன்றதை தாண்டி எந்த வன்மமான ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அந்த கேம் ஃபினிஷ்டுன்ற அந்த கிளாரிட்டி இப்ப நமக்குள்ள அருணை பார்க்கும்போது அதுதான் அந்த கிளாரிட்டி. எந்த ஃபைட்டர் மோடும் இல்லை, எந்த ஒரு வின்னிங் ஸ்பிரிட்டும் இல்லை இதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணி போறதுக்கான ரொம்ப ஆக்சுவலா திறன்பட ட்ரூலி இட் வாஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி நாமினேஷனை தெளிவுபட பண்றதுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி வேணும். அது மஞ்சரி வாஸ் டூயிங் வெரி பியூட்டிஃபுல். நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம் சார். ஆஷிக் நீங்க பேசுங்க. இப்போ தீனா நீங்க நெக்ஸ்ட் பேசுங்க. ஆஷிக் பேசிட்டோம். யா ஓகே.
இமாத் ப்ரோ, நம்ம ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி பேசணும் ஞாபகம் இருக்கா? அதாவது ட்ரெஸ் கோட பத்தி ஒரு கேள்வி கேட்டேனா, அது உண்மையிலே அங்க நடந்திருக்காமே. தீர்க்கதரிசிப்பா நீ ஆஷிக்கு. எப்படி? அதான் எனக்கு இப்ப அன்னைக்கு அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல தேடினேன் ப்ரோ. இது இப்போ எனக்கு அதுலதான் கேள்வியே. இப்போ அவ்வளோ பாயிண்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் போகுதுன்றதெல்லாம் பார்ப்பாங்க, என் டீம் எண்ட்ல இருந்து பார்ப்பாங்கன்னு இருந்துச்சுல. அப்ப இவ்வளோ ஃப்ரீயா விடுறாங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்கும்? இல்ல தெரியாம இருக்குமா இன்னும் டீமுக்கு? இல்ல, தே நோஸ் வெரி வெல். இப்போ நான் வந்து நேற்று என் ஸ்பேஸ்ல பேசும்போது சொன்னேன், என் ரிவ்யூலையும் சொன்னேன். முதலாளி நீங்களே கேளுங்க. ஜாக்கோட ஃபேமிலி உள்ள என்ட்ரு ஆனிச்சுல்ல, அவங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்கல்ல, அந்த அந்த கேர்ள். ஸோ அவங்க உள்ள என்ட்ரு ஆன உடனே இவங்க வந்து ஹக் பண்ணி எல்லாத்துட்டையும் அழுவாங்க. அழுகும்போது அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்டி அழுவுற, நான் வந்துட்டேன்னு நீ பயந்துட்டியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆல் இஸ் வெல் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? போடுவேடா. யூஆர் நாட் இன் அப்போ டேஞ்சர்னு அர்த்தம். எஸ், அதாவது இப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் நினைச்சிங்கன்னு நான் சொல்றேன். அதாவது நீ சரியா விளையாண்டு அப்படின்னா உன்னோட ஃப்ரீ ஸ்டாஸ்க்குள்ள நான் வரமாட்டேன். நீ ஏதாவது ஒன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குள்ள உள்ள என்ட்ரு ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தானே அது இருக்கு. ஏன்னா நீங்க அந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க. அழுவாத, ஏன் நான் உள்ள வந்துட்டேன் நீ பயப்படுறியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆல் இஸ் வெல்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ஹின்ஸ் வில் கோ. ப்ரோ சாக்ஸ் இருக்குல்ல, சாக்ஸ் அனுப்புறாங்கல்ல, சாக்ஸில் வந்து மான் போட்டு அமிச்சா ஒரு ஹிண்ட்டு, அதில் மிக்கி மவுஸ் போட்டு அமிச்சா ஒரு ஹிண்ட்டுலாம் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐ நோ. சாக்ஸில் ப்ரோ 10 மேட்ரு இருக்கு ப்ரோ. நம்பர் 1, மெடிசன்ல பர்டிகுலர் மெடிசனை சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மெடிசனை இத்தனை நாள் தாண்டி இந்த மெடிசன் கேட்டா இந்த மெடிசனை கொடுத்து விட்டால் இந்த மெடிசன் தேவைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட முதல்ல பிரிஸ்கிரைப் பண்ணதுல இந்த மெடிசனை இந்த நேரத்துல கேட்டா அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. ட்ரெஸ்ஸை கொடுத்த வரைக்கும் 2 ட்ரெஸ் மட்டுமே உங்களுக்கு இந்த வாரம் கொடுத்து விட்டா அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. இது மாதிரி உள்ளுக்குள்ள 130 க்ளூ இருக்கு. அவ்வளவு ஏன் இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வெள்ளிக்கிழமை வந்தா நல்லா இருக்கும், அப்படி வந்தா நான் விஷ்ணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நமக்கு எஜுகேட் பண்ண, சர்ப்ரைஸே இல்லாம பண்ண சௌந்தர்யாக்கு இப்படி போட்ட ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு முன்னாடியே ப்ரெப் பண்ண அந்த சௌந்தர்யா முதற்கொண்டு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. அது என்னவோ அதை எப்படி ஒவ்வொருத்தங்களும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல எதுவுமே சர்ப்ரைஸ் எலமெண்ட் எல்லாம் கிடையாது. நான் இந்த நாள்ல வருவேன், நீ இந்த நாள்ல வா, இந்த நாள் இந்த கேம் அரங்கேற்றம் பண்ணிடலாம்னு அது அழகா பண்றதுதான் அந்த கேம். இல்ல இவ்வளவு வரைக்கும் பேசின வரைக்கும் ஓகே, அது அழகா பண்றதா அந்த கேம் அப்படின்னு அந்த கேம் அப்படின்ற வார்த்தை தான் இடிக்குது. அங்க இப்ப கேமாவே இருக்காது ஐயா. இல்ல இது கேமா இருக்காதுன்றத தாண்டி இந்த கேம எல்லாரும் இப்ப எந்த அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களான்ற. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இதை எப்படி ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குற லெவலுக்கு இது வந்துருச்சு பாருங்க. முதல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யாரும் அழகா சொன்னாங்க, ஃப்ரீஸ் டாஸ்க்ன்றது அதுல ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப ஃப்ரீஸ் டாஸ்க்ன்றது எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்ன்றது இருக்குன்ற லெவலுக்கு மாறிடுச்சு. நாங்க ஃப்ரீஸ் ஆயிட்டோம். அப்புறம் எனக்கு இன்னொரு இது கொஸ்டின் இல்ல, ஒரு கியூரியாஸ் இருக்கு. இமாதுக்கு பிடிக்காத சீசன் தான் இருந்தாலும் அந்த சீசன்ல தான் அது நடந்ததுனால கேட்கிறேன். சீசன் 5ல டிடிஎஃப் நடக்கும் பொழுது வந்து நிரூப்பையோ யாரோ யாருக்கு இந்த டிடிஎஃப் போவேணான்னு நினைக்கிறீங்கன்னு பிக் பாஸ் ஒரு உடச்சாப்ல. அது சீசன் 5 தானே இல்ல அல்டிமேட்டா? அப்போ நிருப்ப வெளியே போக சொல்லிடுவாங்கல்ல அந்த டிடிஎஃப் வேணாம். அதுக்கப்புறம் அவங்க கண்டஸ்டண்டா சேர்ந்து டைரக்டா ஃபைனல் போவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் போன சீசன் விஜய் வர்மா இவங்களை நிறுத்தலையா, அர்ச்சனாவை நிறுத்தலையா? நீங்க ஏன் அந்த சீசன் 5 வரைக்கும் போயிட்டீங்க? போன சீசன் கூட தான் பேசிட்டு யார் போக கூடாது விஜய் வர்மாவையும் அர்ச்சனாவையும் உட்கார வச்சாங்களே. இல்ல போன சீசன் நான் பிரதீப் போனதுக்கு அப்புறம் பார்க்கல சார், அதனால நீங்க 1992 போயிட்டீங்க. இட்ஸ் ஓகே. இல்ல பட் ஆனா இது எல்லாம் இந்த சீசனுக்கு இருக்கு. இந்த சீசனும் நான் நம்புறது என்னன்னா கை சரியில்லைன்னு ராணாவையும் சௌந்தர்யாவையும் தான்
டேப் பண்ண ட்ரை முதலாளி பண்ணலாம். இல்ல 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 ம் நான் சொல்றேன் அப்புறமேட்டு உங்களுக்கு. ஓகே ம் ஓகே. அப்ப தலைமைக்கு தெரிஞ்சா அது வேற. அப்ப அது வேற. அது இப்பெல்லாம் அவங்க ரொம்ப மாறிட்டீங்க. அது முதல்ல எல்லாத்தையும் உடச்சிட்டு இப்பெல்லாம் தெரிஞ்சப்பட்டவங்களுக்கு மட்டும் டிஎம் பண்றது வந்து சட்டப்படி குற்றம். ஏ, இதுல என்னையா சட்டப்படி குற்றம்? சொல்றதே குற்றம், இதுல சட்டப்படி குற்றம் வேறயா? இப்படிக்கு வருந்துகிறோம். சரி, நான் இப்ப லேட்டா தான் வந்தேன். அதனால நான் 2 பேரோட இதையுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். பெட்டி ஒருவேளை எடுத்தா யார் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த தெரிஞ்சு நபர் முதல்ல நான் முடிச்சிடறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட இன்ட்யூஷன் என்னன்னா அருண் எடுப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அப்படின்னா எனக்கு நம்பர் சொல்லுங்க. நம்பர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 12 முதலாளி 12 வந்தா அருண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10லயே பவித்ரா அதெல்லாம் ஷாக்கு நமக்கு, அதெல்லாம் ஷாக்கு. பட் அருணோட ஃபிகர் வந்து ஐ பிலீவ் அருணோட ஃபிகர் வந்து 12 வந்தா, ஏன்னா அதுக்கப்புறம் 15 வந்து ஆள் எடுக்க ரெடியா இருப்பாங்க. ஸோ 12 வரும்போது தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி மேபி அருண் கேன் வெயிட். அக்கார்டிங் டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அருண் எடுக்க வைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகளும் நடக்குது. ஏன்னா அவங்களுடைய ஆக்சுவலா அருண் உள்ள வந்ததுக்கான பிரதான நோக்கமே அவங்க சிஸ்டரோட மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறதுக்கான. ஸோ அதுதான் அங்க பிளானே. பட் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலா அதான் பிளான். ஏன்னா லாஸ்ட் சீசனே அர்ச்சனாக்கு அழைப்பு வரவில்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்றேன். ஆமாமா லாஸ்ட் சீசன்ல அழைப்பு வந்தது அருணுக்கு தான். அருண் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிக் பாஸ். ஓகேவா? ஸோ அவர் யூஎஸ்க்கு வர போயிட்டான் அந்த நேரத்துல. அவருக்கு வந்து வாய்ப்பு அவர் என்ன பண்ணாருன்னா அர்ச்சனாவுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க சிஸ்டரோட எஜுகேஷன் செலவுக்காக தான் அவர் வந்து இந்த சீசன் பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காரு. இல்லாட்டி அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல வர்றதுக்கு. ப்ரோ அதை வச்சுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. மேபி ஹி மைட் நீங்க சொன்னவனே நான் தான் சொன்னேன் இதுதானே. ஆனா ட்விஸ்ட்ன்றது இப்போ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இத வந்து எப்படி பேக்கெட் பண்ணி கார்னர் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து ஏடாகூடமான ஒரு பிளேயர் இப்போ உள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் ராணா. அவர் வந்ததோட நோக்கம் நிறைவேறலனாலும் இது இப்ப இந்நேரம் அவன் போட்டாம பாருங்க ஒருத்தன் முத்து. ஓ பெட்டியை எடுத்தாலும் நோட்டடா, நம்ம நோட் எடுக்க தானே வந்தது அப்படின்னு. அவன் நம்ம வந்ததே நோட் எடுக்க தானே. அப்ப நோட் எடுக்க என்ன பண்ணுவோம்? நோட் எடுக்கணும், எடுத்துட்டு கிளம்பிடுவோம், வரலாறு பேசுவோம். ஏன் டேய் 2 லட்சம் ரூபாய் தாண்டா வந்திருக்கு, சோ வாட், எனக்கு போதும், எனக்கு மணி வேணாம் ப்ரோ. இல்ல இது வந்து அருண் எடுப்பாருன்னு உங்களுக்கு யார் எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரே பிளேயர் தான் ப்ரோ. சரி, இந்த கேம்ல இவ்வளவு எஃபர்ட் போட்டு இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சரி பெரிய அளவுல இல்ல அப்படின்னா அந்த வின்னிங்ல மிச்ச டிசர்வ்டு பீப்புள் இருக்காங்களா, அந்த கேட்டகரி பார்த்தா சௌந்தர்யா டிசர்வ்டு, மஞ்சுரி டிசர்வ்டு, இவங்க டிசர்வ்டு. ஏன்னா இவங்க உண்மையிலேயே வந்து இந்த கேமை வந்து இவ்வளவு நாள் தள்ளிட்டு போறதுல ஒரு விதத்துல. பட் பண தேவைன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா டிசர்வ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதுக்கு வந்து ரொம்ப ஹானஸ்டா லாஃபுல்லா இதை இந்த கட்டம் வரைக்கும் தள்ளிட்டு வந்த ஆட்கள்ல தீபக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த தீபக், மஞ்சரி, அருண் எல்லாம் இவங்க எல்லாமே வந்து யாருக்கு டிசர்வ்டே இல்லைன்னு வேணா சொல்லலாம். விஷாலு, ராணா, ராயன் இவங்கெல்லாம் வேணா டிசர்வ்டு இல்லைன்னு சொல்லலாம் அக்கார்டிங் டு மீ. எனக்கு அது உங்களுக்கு இல்ல அதான் சொல்லிட்டாரு. சேம் அதே பாயிண்ட் தான் எனக்கும். யார் இது வரைக்கும் விளையாடி இருக்காங்களோ அதுல யாரோ ஒருத்தவங்க லாஸ்ட்ல வந்து சும்மா ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணாம அட்லீஸ்ட் அவங்க கையில ஒரு சூட்கேஸ் கொடுத்து அனுப்பிச்சா they will be happy. இல்ல எனக்கு ஆக்சுவலா மஞ்சரி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மஞ்சரி வந்து நல்ல ஒரு டஃபஸ்ட் பிளேயர் தான். இன்கேஸ் ஆனந்தி இடத்துல மஞ்சரி இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை மஞ்சரி வந்து இன்னைக்கு டாப் 3ல நம்ம டாப் 2ல நம்ம பேசியிருப்போமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போது இந்த பக்கம் முத்துக்குமரனுடைய சப்போர்ட் வந்து எவ்வளவு தேவைப்படுதோ அதே மாதிரிதான் அங்க ஆனந்தியை பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் ஆனந்தி வந்து அங்க பேசுறது அந்த இது மட்டும் தான் பண்ணாங்களே தவிர டாஸ்க்ல அவ்வளவா அவங்க இன்வால்வ் ஆகல. ஆனா இந்த இடத்துல மஞ்சரி இருந்திருந்தா அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு 3வது ஆளாவோ 4வது ஆளாவோ இந்த திடீர்னு நைட்டு முழிக்க வச்சு லைட்டை வச்சு வெளியே அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே அனுப்புறது,
இல்லைன்னா யாரையாவது மொத்தம் கூட்டமா வந்து கூட்டிட்டு வந்து வெளியே அனுப்புறதை விட பெட்டி எடுத்துட்டு ஒரு நேமா போனா நல்லா இருக்குமோ அப்படின்றது தோணுது. ஒருவேளை டிடிஎஃப் வந்து முத்துக்குமரன் வாங்கினா ஒருவேளை வின் பண்ணிட்டான் அப்படின்னா டோட்டலாவே இது வந்து மற்ற அந்த அதாவது இந்த அருண் இவங்கெல்லாம் நம்ம வச்சிருப்போம்ல, ஒருவேளை டிடிஎஃப் எடுப்பாங்கன்னு, அது கேமே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? முத்துக்குமரன் டிடிஎஃப் எடுத்தா மஞ்சரி ஃபைனலிஸ்ட் ப்ரோ, டெஃபினெட்லி ஃபைனலிஸ்ட். இதை சொல்லதான் அந்த தலையை போட்டேன். இதை நீங்களும் டைரக்டா சொல்லலாமே, ஏன் சுத்தி வளைச்சு உடச்சு போடுறீங்க? ஐயோ ஆசிக், அது இல்ல, அது இம்மாத வாயில இருந்து ஆசிக் வரணும்னு விருப்பப்படுறேன். சரி கரெக்ட். சரி தெரியும் எனக்கு ஆசிக். இல்ல ஆசிக் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இமாத் சொல்லிட்டாரு. சோ டைட்டில் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது வந்து முத்துதான் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆங்கிள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காசை வந்து வெளில எடுத்துட்டு போறது சௌந்தர்யா தான் ரொம்ப பொட்டன்ஷியல் நான் பாக்குறேன். இல்ல சார், சௌந்தர்யா எடுக்க மாட்டாங்கன்னு ஏன் சொல்றேன்னா, சௌந்தர்யா மாட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க நான் பொட்டன்ஷியல் யாருன்னு பாக்குறேன்னு சொல்றேனே தவிர எடுக்க மாட்டாங்க. எடுக்க வேணான்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா அவங்க வந்து இப்ப எப்படி சொல்றது, எடுக்கணும் எடுக்க வேணான்றதுக்கான ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் சரிவர அந்த எடுக்கிறதுக்கான நோக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய புரிதல் இருந்ததுன்னா, ஒரு இண்டிவிஜுவலா திங்க் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட், நீ ஒரு வின்னர் கேண்டிடேட்டு அப்படின்றதுல அவங்க கன்வின்ஸ்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் தன்னை ஒரு வின்னர் கேண்டிடேட்டோட கன்வின்ஸ்டுனஸ்க்கு வந்துட்டாங்களா வரலையான்ற ஒரு பெரிய குழப்பத்துல தான் இருக்காங்க அவங்க. ஸோ எடுக்கிறது அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஷி ஆல்சோ டிசர்வ். ஏன் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன்னா, மஞ்சரி எடுக்கிறதுல எனக்கும் ஒரு பெரிய உடன்பாடு தான். பட் ஆனா எப்பவுமே பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்குற மாதிரி பெனிஃபிட் ஆஃப் த சிச்சுவேஷன், இந்த உழைப்பை முதல் நாள்ல இருந்தே போட்டுட்டு வர பல பிளேயர்ஸ் இருக்காங்க. மஞ்சரி எப்படி வந்திருந்தாலே ஃபர்ஸ்ட் டேல இருந்து நல்லா விளையாண்டுருப்பாங்களோ, நல்லா விளையாடக்கூடிய பிளேயரை ஓட்டுன்ற பேர்ல காலி பண்ணி அனுப்புறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து ஜாஸ்தியா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நாமினேஷன் பாஸ் கிடைக்காமலோ இல்ல அந்த முதல் 30 நாளுக்குள்ள தர்ஷா குப்தாவோ இல்ல சுனிதாவோ இல்ல இவங்க அது யாரும் இன்னொருத்தங்க இவங்கெல்லாம் வெளியில போன மாதிரி தெர் ஆர் லாட் சான்சஸ் மஞ்சரியும் ஒருவேளை இவங்க அந்த மாதிரி ஒரு அன்ஃபேர்னஸ் லெவல்ல வந்து வெளியில அனுப்புறதுக்கான ஸ்கோப்பும் அப்ப விளையாண்டுட்டு இருந்த ஒரு கேம் பேட்டர்னுக்கு இருந்தது. இந்த எல்லாருமா சேர்ந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு வரும்போது மஞ்சரி கிரியேட் பண்ற ஒரு குவாலிட்டியான டாக்கை வந்து டிஃபரன்ஸ் ஆஃப், ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பெண்களுக்கு அங்க வந்து ஒரு இது கிடையாது, யூனிட்டியே கிடையாது. ஸோ அந்த யூனிட்டி பிரேக்லேயே இருந்திருந்ததுன்னா இட் குட் ஹவ் கிரியேட்டட் அ டிஃப். ஸோ ஒருத்தங்க முதல் நாள்ல இருந்து உழைச்சிக்கிட்டு இதுக்காக முனைப்போட வர்ற தீபக், மஞ்சரி, சௌந்தர்யா அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு இந்த ஷோல வில்லன்னு ஒரு ஆள் இல்லைனாலும் ஒரு மாதிரி வேற ஒரு ஃபேம்ல இந்த ஷோவை இன்னொரு வேல வந்து ஷோ கில்லரா அட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போன ஒரு பர்சனா டிசர்வ்ட் ஃபார் த வே ஹவு ஷி ஹோல்டட் த ஷோ. அந்த வேல வந்து ஐ வுட் ஃபீல் சௌந்தர்யா இஸ் ஆல்சோ ஈக்குவலி டிசர்வ்ட் டு பிக் த சூட் கேஸ். ஏன்னா ஐ மீன் மஞ்சரியோ மற்றவங்களோ இவங்க எல்லாருமே வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு எலிஜிபிளோ அவ்வளோ எலிஜிபிள் சௌந்தர்யா கிட்டேயும் இருக்கு. சரி, கடைசியா ஒரு மிகப்பெரிய டவுட்டோடையும் கேள்வியோடையும் நான் முடிச்சுக்கலாம். அதாவது இப்போ பூர்ணிமா வந்து 16 கோடி எடுக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. அவ்வளவு ஈஸியாலாம் ஐயா 16 கோடி இல்லைங்க, சாரிங்க லட்சம் 16 லட்சம் எப்படா ஒரு வார்த்தையை விடுவேன்னு காத்துட்டு 16 லட்சம் எடுக்கும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயா 16 கோடி எல்லாம் இருந்தா முதல் வாரம் என்ன எலிமினேட் ஆனதுக்கு அத்தனை பேர் மேலே படுத்து உருண்டிருப்பேன், கொண்டிருப்பேன். தெரியாம 16 லட்சம் எடுக்கும்போது அவ்வளவு ஈஸியா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வைப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இங்க யாராவது ஒரு ஆளு அப்படி எடுத்து ஏதோ ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்ல தோத்தா நீங்க பெட்டி எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்க, அதனால நீங்க வெளியே போங்கன்னு வரா இல்ல என்ன சொல்லுவாருன்னு கேக்குறேன். இப்ப பணம் கிடையாதுல்ல, அந்த டாஸ்க்ல தோத்தா பணமும் கிடையாது, எவிக்ட் ஆகணுமா இல்ல அது என்ன அப்படின்னு கேக்குறேன். புரியுதா? என்ன எவிக்ட் ஆகுது? எனக்கு ஆக்சுவலா கேள்வி சரியா புரியல. அதாவது இப்போ 16 லட்சம் பூர்ணிமா வந்து அந்த மணி பாக்ஸை வந்து எடுப்பாங்க.
அப்ப சரி எடுக்கும்போது பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. இவ்ளோ தொகைய அவ்ளோ ஈஸியா குடுக்க முடியாது. ஒரு சின்ன டாஸ்க் மாரி வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல வின் பண்ணும்பொழுது தான் இந்த 16,00,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ரைட்டா? என்ன டாஸ்க்? அதையும் மறந்து போச்சே. என்ன டாஸ்க்? என்ன எனக்கும் மறந்து டாஸ்க்? போச்சு. இல்ல 2 பேர் ஆஷிக் ஆக்சுவலா பூர்ணிமா இது எந்த சீசன் இது? 7 பூர்ணிமாவோட இல்ல 7 7ஆ? இது 7. வந்து அல்டிமேட்ல நடந்தது பிரதர். அல்டிமேட்ல ஸ்ருதியோட வந்து நடந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஓ! சுருதிக்கும் ஜூலிக்கும் நடந்தது. ஸ்ருதிக்கு. ஆமா, ஆமா. ஸ்ருதி அண்ட் அல்டிமேட்ல ஜூலி ஏன்னா 2 பேருமே எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால 2 பேருக்குமே டாஸ்க் வச்சு ஆ அதுல பிக் கரெக்ட். பண்ணான்னு நினைக்கிறேன். அல்டிமேட்ல நடந்தது. அதுதான் யா என்னடா இது ஆஷிக் வேற ஏதோ பேரை கோட் பண்றாரு அப்படின்னு. 2 பேருமே ஈக்குவலா அந்த இடத்துல ஷேர் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து 2 பேர்ல காம்படிட் பண்ணி இவங்களுக்கு போகும். சுத்திக்கு இல்ல போகும். இமாது மேல எனக்கு அல்டிமேட்லாம் பாத்துருக்காரா? இமாது மேல எனக்கு ரெஸ்பெக்ட்டே வந்துருச்சு. இன்னைக்கு என்னன்னு பாத்திருக்கேன்ப்பா. தெரியல. 7 தான் பார்க்கல. அல்டிமேட்லாம் பாத்திருக்கேன். ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, சௌந்தர்யா மஞ்சரிக்கு டிஃப் ஆகுதான் ஒரு அமௌண்ட்ல பெட்டி இந்த எடுக்க. இந்த ரவி சார் காப்பாத்தி விடுறாரு. என்ன டாஸ்க் தெரியுமா வைப்பாங்க? சாம்பார் சாதம் வைங்க அப்படின்னு. யார் யார் சாம்பார் சாதம் நல்லா வைக்கிறாங்களோ அவங்க வின்னர். குக்கிங்ல டாஸ்க் கொடுத்துருவாங்க. இந்த டைம் யாராவது பெட்டி எடுக்க போனா ராணுவம் நிப்பான் சார் கூட. டாஸ்க் எங்கடா இப்ப எங்கடா இமாத் டாஸ்க் ப்ரோ எங்கடா அப்படின்னு. இமாத் ப்ரோ ஹரியான் ப்ரோ வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. யூனிவர்ஸ்கின் இப்போ இதுவாயிடும், சேனல் ஆயிடும். ஓ எங்க அட்மின் வந்திருக்காரா? எங்க மேனேஜர் வந்திருக்காரா? ஓ சொல்லுங்க ஹரியாரன். வணக்கம் வணக்கம். ஹரி எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல சார். இன்னிலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டேன் சார். நான் டிடிஎஃப் ரெடி ஆயிட்டீங்க? ஆமா சார். பேசுறது எனக்கு கேட்கவே டாஸ்க்ல மாட்டேங்குது. டேய் ஏதோ சூனி வச்சிட்டியாடா? தெரியல, எல்லாருக்கும் கேக்குது, உனக்கு மட்டும் கேட்கல நினைக்கிறேன். முதலாளி நீங்களே ஒரு 2-3 தடவை வந்தப்ப எனக்கு தெரியல முதலாளி. சீரியஸா எனக்கு இப்ப ஹரி பேசுறது எனக்கு ஒண்ணுமே என் காதுல கேட்கவே இல்லை. முதலாளி உங்களுக்கு கேக்குதுல முதலாளி நான் பேசுறது? நல்லா கேக்குது. ஓகே ஓகே ஓகே, நல்ல வேலை. நான் என்ன சொல்லணும் கேட்க மாட்டோம். சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க் இப்போ நடக்க போகுது போல இருக்கு லைவ்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஃபர்ஸ்ட் டாஸ்க் அதாவது டிடிஎஃப் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா, இப்பதான் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு, ஒழுங்கா விளையாடுங்க 10 பேரும், சான்சஸ் எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கு, ஒழுங்கா விளையாடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நீங்க சொல்றது சொல்லுங்க சார், நாங்க ஆடுறோம் அப்படின்னு இருப்பாங்களே. இப்போ உட்காந்து பிரியாணிக்கு எதுக்கும் வெங்காயத்தை விட்டுட்டு சப்பாத்தி பேசிட்டு இருக்காங்க. பொட்டன்ஷியல் வின்னர் யாரா இருப்பாங்க சார் இந்த இந்த இதுல? டிடிஎஃப்லியா ஆ முதல் ரவுண்டு பார்த்து அந்த கேமை நம்ம பார்த்தோம்னா அதுல யாருக்கிட்ட அந்த ஸ்பார்க் நல்லா டிஃபைன்டா தெரியுதோ அதுல இப்போதைக்கு எல்லாரும் வெறி கொண்டு எல்லாரோட மைண்ட்லயும் இதுதான்டா முருகேசா வேண்டிகோடா இதுதான் இருக்கிற ஒரே ஆப்ஷன்ன்ற மாதிரி எல்லாரும் ஒரு மைண்ட்ல இருக்காங்க. கரெக்ட். ஸோ பாப்போம் ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 8ல இருந்து ஒரு 10 டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கலந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எண்டூரன்ஸ் டாஸ்க், மெமரி டாஸ்க், பிசிக்கல் டாஸ்க், ஜிகே, அது மாதிரி கலந்து கொடுத்தாங்கன்னா there is a fair chance for everyone to win the task. சார் ஜிகே இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை சார். ஓகே, ஜிகே எல்லாம் இந்த டாஸ்க் இந்த டைம்ல வந்து ஜிகே வச்சிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு டிகேட்னு பேசுறாங்க. எத்தனை பேர் முதல்ல நீங்க பாத்தீங்களா? ஒரு டிகேட்னா 100 இயர்ஸ் ராணவ். அப்படியா? ஆமா, ஒரு டிகேட்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டதுக்கு 100 இயர்ஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது சரியா சொல்றான்னு வச்சுட்டு விஷால் உடனே அருண்ட கேட்பாரு, ஒரு டிக்கெட்னா எவ்வளவு மச்சா அப்படின்னா 12 இயர்ஸ்மா. கேட்டுக்கோ 12 இயர்ஸ் அப்படின்மா. நான் அப்பயே யோசிச்சேன், டே அப்பா சாமி உங்க ஐக்கிய 10 வருஷம் தான் ஒரு டிக்கெட். இந்தியால இருக்கிற அது மாதிரி கலந்து வச்சா டாஸ்க் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு இந்த எல்லாருக்கும். மாதிரியான டாஸ்கா வைக்கணும். இந்த பஸ்ல ஒரு குறுகிய இடத்துல உட்கார்றது, இந்த மாதிரி பிசிக்கலா அந்த மாதிரியான டாஸ்க், அந்த ஸ்மெல்ல இது கண்ட்ரோல் பண்றது, அது என்னது ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்களே, சைக்கிள் சுத்துறதா இல்ல ஏதோ ஒண்ணு, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா இட் வுட் பி வெரி நைஸ். இப்ப நைட்ல டாஸ்க் ஆரம்பிக்கிறதுனால மேபி ஓவர் நைட் டாஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தெரியல. வந்தாதான் இருக்கலாம். அட இருக்குப்பா, இது வரைக்கும் யாரும் சொல்லாதவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்கப்பா. பவியா? ரைட்டு. ஓகே, புரியுது.
ஆனா ஒண்ணு இவங்க இதை வந்து இண்டிவிஜுவலா நேர்கொள்றது தான் நல்லது. மறுபடியும் டீம் மாதிரி எனக்கு ஆக்சுவலா இப்ப நீங்க கேட்டது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்குவிட் கேமோட கடைசி ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரூம் நம்பர் சொல்ல சொல்ல ரூம் டோருக்குள்ள பீப்புளை சூஸ் பண்ணி உள்ள போறது, அது யாராச்சும் ஆமா பாத்தீங்கன்னா ஆமா 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 அந்த மாதிரி இந்த வாரம் டிடிஎஃப் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆஷிக் எனக்கு தனியா டிஎம் பண்றாரு, இமாது நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தனியா சொல்லுங்க அப்படின்னு. ஆஷிக் இது ரகசியம், நாங்கெல்லாம் காதை மூடிக்கிறோம், நீங்க கேட்டுக்கோங்க. ஆசிக் கூடவே சுத்துற செவ்வாய் எனக்கே சொல்ல ஆசிக், உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. கிட்ட வரையும் வந்துட்டு வெளியே பத்தி விடாது. என்னப்பா வெளியே படிக்கிற? ஐயோ அங்க நடக்கிற விஷயத்த வெளில சொல்லிட்டு இருக்கேன், இங்க பேசிட்டு இருக்கும்போது டிஎம் பண்ண சொல்ல மாட்டேனா? என்ன முதலாளி, ரைட்டு தானே? ப்ரோ தீனா எவ்வளவு நான் வெயிட் பண்றாரு, அவர் கொஞ்சம் பேசலாமா? தீனா வாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நல்லா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். காலைல பிபிஎல் அன்லிமிட்டட்ல பார்த்தேன் சார், சூப்பரா செஞ்சிருந்தீங்க. ஒரு பிளேயர் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. முதலாளி பாத்தீங்களா? நான் கேட்க பார்த்தேன். பார்த்தேன். செய்க நிறையா, எடிட்டிங் கம்மி. சார் அப்புறம் இப்போ அப்கமிங் 2 வீக்கோட எலிமினேஷன் எதை பேஸ் பண்ணி சார் இருக்கும்? ஓட் பேசஸ் பண்ணி இருக்குமா, இல்ல நீங்க டாப் 8 குவாலிஃபைட் பிளேயர் ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசஸ்ல இருக்கும் சார்? இல்ல சார், ஓட் பேங்கிங் தான். ஓகே சார், ஓகே சார். முதலாளி நீங்க உள்ள போறதா இருந்தா இந்த டைலாக் நம்ம ஆல்ரெடி பேசிருந்தோம். விஷ்ணு பகவான் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. ஆமா அது சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வெளில உனக்குலாம் அர்ச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னது, அதை ஏதாவது வந்துச்சு அதுல? ஆக்சுவலா அருணுக்கு சொன்னேன், அதை ஒரு சிலது எடிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா முத்துக்குமரனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருந்தேன். அவங்க தெளிவா இருக்காங்க முதலாளி, டிவில என்ன மெரிட் கேம்பெயின் ஆயிடக்கூடாதுன்றது. அதனால முத்துக்குமரன் தீபக் நான் பேசுறதை எடிட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மத்தபடி அவங்களுக்கு சௌந்தர்யாவை கலாய்க்கணும், அதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனால எதையுமே எடிட் பண்ணாம தெளிவா போட்டாங்க. அப்புறம் விஷாலு, சத்யா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்ல. அதாவது அந்த இதுக்கு போனப்போ ரஞ்சித் சார் என் கூட பேச மாட்டேன்ட்டாரு. ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலா இந்த இதுல சொல்லிட்டு நான் சுரேஷ் தாத்தா இருந்தாரு, அவரு ஆக்சுவலா இந்த ஷோல வந்து என்ன சர்ப்ரைஸ் எலிமெண்டா ரஞ்சித்க்கு வச்சிருந்தாங்க. அங்க போனோன்னா அவர் முடியாதுன்ட்டாரு, சண்டை போட்டாரு. நான் வந்து என் ரிவ்யூல என்ன தெரியுமா முதலாளி சொன்னேன்? அவர் எவிக்ட் ஆகும்போது இந்த மனுஷன் 70 நாள்ல எவிக்ட் ஆகிறாரு, இத்தனை நாள் கழிச்சு எவிக்ட் ஆகிறாருன்னா அது காரணம் ஃபேட்மேன் தான் நான் சொன்னேன். இல்லைன்னா 2வது வாரமே ஓடி போயிருக்கணும் அவரு. இந்த மனுஷன் ஏதோ ஒண்ணு செய்ய வச்சு அந்த இடத்துலயே ஓகே ஹி கேன் டூ சம்திங். ஏன்னா அந்த இடத்துல மீம் மெட்டீரியல் ரொம்ப வந்தது, அவரை கொஞ்சம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹி கேன் டூ அப்படின்னு. ஏன்னா அந்த நீங்க பண்ண அந்த பிராங்க் பண்ணீங்கல்ல, அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ஒன்று கிரியேட் ஆச்சு பாத்தீங்களா? ஆமா, அதை வச்சுதான் அவர் வந்தாரு இவ்வளவு தூரம். இதை வந்து நீங்க எல்லாரும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது அவருக்கு சமகாண்டு. பக்கத்து ரூம்ல இருந்தோம், என்னைய பார்க்கவும் மாட்டேன்ட்டாரு. கேம் ஷோல கலந்து அவர் வரவே கூடாது அந்த கோட் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி அவர் ஷோ முடிச்சுட்டு போற வரைக்கும் இருந்து. நான் ஆக்சுவலா அந்த ஷோக்கே தேவையில்லை, அவங்க இவங்களை அதாவது நாங்க 2 பேரும் பண்றதுக்காக தான் அவங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. என்ன ரஞ்சித் சாருக்கு வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்டா வச்சிருந்தாங்க, அவர் அங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு முடியாதுன்ட்டு. பாருங்களேன், ஆமா எனக்கா பேசினா சொல்லிடுவேன் நான்லாம். இல்ல நீங்க வந்தது காரணமே அவர்தான் அப்படின்ற. இது எல்லாரும் சொன்னதான் பிரதர். அங்க அவருக்கு கடுப்பு. நான் ஆக்சுவலா எப்படி கேட்கலான் இருந்தேன்னா, சார் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், முதல்ல உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆக்சுவலா ஷோல பேசலாம்னு நினைச்சது என்னன்னா, இந்த பிராங்க் உங்களை காப்பாத்துறதுக்கு பதில் என்ன 70 நாள் காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட பிராங்கா பிராங்க் பண்ணலாமான்னு கேட்டிருக்கலாம். தெரியாம மாத்தி பண்ணிட்டேன், நான் வெளில வந்துட்டேன். இப்ப என்னடானா, அங்க நீங்க ஏதாவது நண்டு அது குடுக்குறாங்க, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி குடுக்குறாங்க, கிரைண்டர் குடுக்குறாங்க. என்னங்க நான் இருக்கும் போது ஒண்ணுமே ஃப்ளைட் வேற, ட்ரிப்பு. இதுல எனக்கு வந்து இந்த லாஸ்ட் வீக் எக்ஸிட் ஆகும்போது அன்ஷிதா ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, எனக்கெல்லாம் நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஏமா நீ எவ்வளவு நாள், நான் ஆக்சுவலா இவ்வளவு நாள்லாம் இருப்பேன்னு நினைச்சே வரலைங்க. நீ எவ்வளவு நாள் இருப்ப? நான் ஒரு 2 வாரம் 14 நாள் இருப்பேன். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வாரம் எவிக்ஷன் இருக்காதுன்னு. இதை நானும் நம்பினேனே.
முதல்ல ஜெஃப்ரி ஆமா ஆமா ஜெஃப்ரி சொன்னாரு. ஜெஃப்ரி சொன்னா சாரி. ஆமா இந்த முதல்ல எவிக்ஷன் இருக்காதுன்றத நானும் நம்பினேனே. சொன்னானுங்களே சும்மா இருந்த சாச்சனாவெல்லாம் கூட்டிட்டு போய் யூ-டர்ன் போட்டி கூட்டு வந்தானுங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன்ங்கிறது அன்ஃபேர் தான். எனக்கு அது செம்ம காமெடி. ரீசெண்டா இவங்க கிட்ட பேசும்போது சொன்னேன், ஹியர் எவ்ரி திங் இஸ் அ ப்ராசஸ். அப்படியா? என்னைய வந்து முதல் வாரம் அனுப்புனது ப்ராசஸ். ஒரு வாரம் ஓட்டு போட்ட மக்கள் திடீர்னு இன்னைக்கு எவிக்ஷன் இல்லைன்றது அதே உங்க ப்ராசஸ் புக்ல தான் வருதா? இல்ல திடீர்னு வந்து நீங்க எவிக்ஷன் அந்த நோ எவிக்ஷன் வீக் அன்னைக்கு வந்து அன்ஷிதா வெளில போடுது. ஆமா எக்ஸாக்ட்டா அன்ஷிதா வந்து டிக்ளேர்டு. அபிஷியலா பாஸ் வீணா போய் டிக்ளேர்டு. அதாவது அன்ஷிதா தான் இன்னைக்கு அவுட்ங்கிறது எல்லாம் டிக்ளேர்டு. வெளியில ஸ்கூப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தான் வெளில போறாங்கன்னு பார்த்தா நைட் சண்டே ஷூட்ல டப்புன்னு மாத்திட்டானுங்க நோ எவிக்ஷன். அதுல என்ன பியூட்டினா நோ எவிக்ஷன் மாத்தி சுனிதாக்கு கிடைச்ச பாஸ் வீணா போய் அடுத்த வாரம் சுனிதா எவிக்ஷன். அதேதான். ஐயோ ஐயோ. சாமியோட வந்துருச்சுங்க சார். சாமியோட என்ட்ரி வந்துருச்சுங்க சார். ஜோஸ் அவரோடது. அப்படியா? அப்லோட் பண்ணிட்டாங்க சார். இன்னைக்கு எல்லாரும் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே போயிருப்பாங்க. இல்ல சார், ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த யார் வெளியே போறதுன்னு ஓட் போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்போ நீங்க ஒரு கேம் பிளே பண்ணீங்க. ஆக்சுவலா இங்க விளையாடணும், நம்ம விளையாடாம இருக்க கூடாதுன்றதுனால மத்தவங்க யாரும் விளையாடல. மத்தவங்க எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, அவங்க வேலைகளை தான் பார்த்தாங்க. சோ அங்க ஒரு சில நபர்கள் தான் அங்க விளையாடினாங்க. அதுல நீங்க ரொம்ப விளையாடிட்டீங்க. அது உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஓட்டை சாச்சனா பக்கம் திருப்பி விட்டீங்க. அங்க ஆரம்பிச்சு சார் உங்களுக்கு அந்த ஓட்டு வந்து நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க வெளியே போய் ஜாலியா ஒரு 2 நாள் டீ குடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு திரும்ப உங்களை அழகா உள்ள விட்டு இருப்பாங்க. ஜாலியா இருந்திருக்கலாம். நீங்க இதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம ஆக்சுவலா நேத்து கூட பேசினதுதான். நம்ம வந்து உள்ள போனது வந்து கேம் விளையாட மட்டும்தான். என்ன நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, கேம் விளையாடுறது. அதுதான். சும்மா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு உட்காந்துட்டு கேமை வந்து நிறைய வேலை அனலைஸோ இல்ல நக்கலோ இல்ல ஏதோ ஒன்று சர்க்காஸ்டிக்கா பேசிட்டே இருந்துட்டு நம்ம உள்ள போனோம்னா நம்ம கிட்ட என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பை இவங்க எல்லாம் வந்து எப்படி ரிசார்ட்ல வந்தோடனே செக் இன் பண்ணோன்னா இன்னும் 106 நாள் இருக்கு அப்படின்னு இருக்கிற அந்த மைண்டுக்கு நானும் போயிருந்தேன்னா சர்வை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அது வரல. எனக்கு வந்து இந்த போன் இல்லாம எதுவுமே இல்லாம எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கிறது இவங்கன்னா என் மைண்டுக்குள்ள எப்பவுமே கேம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் பிராங்குக்கு அப்புறமும் பிளான் பண்ண எல்லா பிளானுமே இவனுங்க பிராங்க் அப்புறம் நகர உள்ள இவனுங்க ஒரு மாதிரி சோர்ந்துட்டானுங்க, டயர்ட் ஆயிட்டானுங்க. சரி ஓகே ரொம்ப நிறைய பண்றோமோ, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கும் கால் அப்ப பயங்கர வலி. இல்லைன்னா நான் சும்மா உட்காந்துருக்காம சேட்டைகளை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலான்ற அந்த பிளான் தான். 2வது அதுக்கு தான் போனோம் வாங்கின காசுக்கு வேலை பார்க்க. பட் என்னன்னா மேபி அதுவும் ஒரு ரீசனா இருந்திருக்குமோ. ஏன்னா நீங்க போயிட்டு 2வது நாள் யூ பிகம் சிக். ஆக்சுவலா மெஜாரிட்டி ஆஃப் த கன்சர்ன் வந்து உடம்பு இவ்வளோ வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்பட வேணான்னு மக்கள் நினைச்சது தான் மெஜாரிட்டி. அவங்க தாட் ப்ராசஸ்ல வந்து எல்லாருக்கும் வந்து என்ன ரொம்ப பழக்கமான நேர்முகமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இன் ஜென்ரலாகவும் நான் இப்படி தான் இருப்பேன்றது தெரியும். மற்றபடி மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுற பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இருக்கும். எது கஷ்டம்னா ஓடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. அதெல்லாம் வந்து திடீர்னு பண்ண சொன்னா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் டஃப். ஆனா கேம் என்னங்க உட்கார்ந்து மிக்சர் தின்றவனும் இந்த நடிப்பு ரஞ்சித் சாரோட நடிப்பும் அருண் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ண மாட்டேனா? இது நான் அவ்வளோ பெரிய கஷ்டமா? ஸோ ஆக்சுவலா சொல்லணும்னா பிராங்கோட சக்சஸ்க்கு பெரிய காரணம் அங்க நடிக்க தெரிஞ்ச 13 பேர் நடிச்சதுல நடிகனே இல்லாத நான் நடிச்சதுதான் அது ஒரு பெரிய ஹிட். உண்மை. நீங்க ப்ரொடியூசர் இல்ல. நான் ஆக்டர் இல்ல, நான் ப்ரொடியூசர். நடிக்க தெரிஞ்ச 13 பேர் அங்க மாத்தி மாத்தி நடிச்சு அதே ரஞ்சித் இதுல ரஞ்சித் எக்ஸ்ட்ராவா பண்ணதுலதான் எல்லாருமே கன்ஃபியூஸ் அப்படின்னு அந்த வாந்தி மயக்கம் இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். இருடா அவர் வேற ஏதாவது அடுத்த லெவல் போயிட்டாரான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே சார், நம்ம ஸ்பீக்கர்ட்ட அந்த ஒரு விஷயம் தான் மேட்டர். அந்த ஒரு விஷயம் தான் அவர் இவ்வளவு தூரம் வந்தார். ஓகே. ஆனா அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கான சந்தோஷம் என்னன்னா அந்த 1 வீக் எக்ஸிட்டா இருந்தாலும் எக்ஸிட் பஞ்ச்ல வந்து என்ன ஆசை தீர செய்யணுமோ அத மனசு திருப்தியா ஒத்துமொத்த பேர் நீங்க ஆக்சுவலா அங்க அரங்கத்துல பார்த்தவங்க
தெரிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் வந்து ரியாக்ட் பண்ண விதம் வந்து எக்ஸ்ட்ரீம். ஹோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. பேங்கான்ல ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க. அது அது ஒண்ணு வந்து அழகா அமைஞ்சது. ஸோ கேம் வித் ஹாப்பி எக்ஸிட். ஆக்சுவலா எக்ஸிட் ஹாப்பியா வந்தேன். நன்றி சார், நன்றி சார். பிரசாத் நீங்க பேசுங்க, அடுத்து லாஃபேட் போயிடலாம். ஓகே, எனக்கு 2 இது இருக்கு. 2 ஒரு கேள்வி, அப்புறம் ஒன்னொன்னு வந்து ரவி சார் வெளில வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ரவி சார் வெளில வந்ததுக்கு நான் சொல்லணும்னா, சார் நீங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் உங்களுக்கு தூக்கி இருப்பாங்க சார் சேனல்ல. ஏன்னா நீங்க அவங்களோட பிளான் நீங்க ஆடுறது இல்ல, நீங்க வெளியில ஒரு ஆட்டம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை ஃபர்ஸ்டே தூக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூ ரைட் போயிடுச்சு இல்ல, அதனாலதான் உங்களை ஃபர்ஸ்ட் வெளில தூக்குனது. நீங்க நல்லா ஆடினாலும் சரி ஆடினாலும் சரி, அவங்க பிளான் உங்களை வர வச்சு வெளில எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றதா அவங்க பிளானா இருந்தது. என்ன பொறுத்தவரை அப்படிதான் தெரிஞ்சது. ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய அவர்ஷன்லாம் வெளில கிரியேட் பண்ணவே இல்லை, எனக்கு தெரிஞ்சது அப்படி. ஏன்னா உங்க சிக்னஸ் பத்திலாம் சேனல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். பட் இது ஒரு ரீசனா சொல்லிதான் எனக்கு வெளில எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா சொல்லணும்னா நான் கெட்ட பையன் சார். வயலேட் பண்ணி டெர்மினேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் போட்டிருந்தா நான் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஒரே ஒண்ணுதான், எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கேன்னு பேசாம விட்டேன். இல்லைன்னா இது நான் தான் சொன்னேன், மேபி முதலாளிக்கு ஹரிக்கெல்லாம் தெரியும், பேமெண்ட் இதை விட நல்லா வெயிட்டா வரும் ரிவ்யூ பண்றதுக்கு போலாம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் சரி நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்னை வெளில தூக்கி விடணுன்றது முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, நாமளும் ஃபால்ட் ஃபார் த ப்ரே மாதிரி. ஓகே ஃபைன். அதான் உங்க கூட கேம் ஆட்டாங்க சேனல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு டிடிஎஃப்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா டிடிஎஃப்ல நம்ம வந்து இவங்க வின் பண்ணுவாங்களா அவங்க வின் பண்ணுவாங்களான்னு பேசிட்டு இருக்கோம்ல, சேனல் ஒருத்தவங்களை வின் பண்ண வைக்கணும் எப்பவுமே ட்ரை பண்ணல சார். அந்த மாதிரி நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம். 4th சீசன்ல வந்து இருக்கிறதுல இப்பவும் போயிட்டு இருக்கு. அதான் அந்த சிவானிக்கு அந்த சோமு கொடுத்த அந்த சாங் இருக்குல்ல சார், பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் வர கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போல கான்ட்ரவர்சியாச்சு. எப்படி சோமுக்கு இந்த சாங் தெரிஞ்சுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சிலாம் கூட ஆச்சு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி யாருக்கு, அதான் நீங்க சொன்னீங்களா சார், ஐக்யூ லெவல் டாஸ்க் இருக்காது மோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் தீபக் அவங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தீபக் ப்ரோ வந்து ஐக்யூல செம ஸ்ட்ராங், நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொண்டு போக மாட்டாங்களா? நமக்கு 3rd day ஆஃப் டிடிஎஃப்ல தெரிஞ்சிடும் பிரதர். 3rd day ஆஃப் டிடிஎஃப்ல 3 மேட்ரு தெரியும். யாரெல்லாம் கேங்கு, யாரெல்லாம் எப்படி கேம் விளையாடுறா, யாருக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, யாரோட ஸ்கோர் பாயிண்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ நம்ம நினைச்ச ஒரு பிளேயரோடைய பாயிண்ட்டை வந்து ஹை ரைஸ் ஆக்கணும்னா யாரை தொட்டா ரைஸ் ஆகும் அப்படின்ற ஃபர்ஸ்ட். அதனால ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்சர்வேஷன் தான். நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ்ல அவங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு, இது ஐக்யூ தான் இல்லை, எந்த ஒரு பர்டிகுலர் கேமை தூக்கிட்டு வந்து வச்சா இந்த இடத்துல அது கன்வெர்ட் ஆகுன்றத அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, அப்ப ஆரம்பத்திலே வந்து ஒரு 10 கேம்ஸ்னா அப்பவே முடிவு பண்ணிருக்க மாட்டாங்களா சார்? அவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப அவங்கள வந்து ஒரு குட் புக்ல, குட்வில்ல, நல்ல குட் எசன்ஸ்ல எக்ஸ்போஸ் மட்டும்தான் பண்ணிட்டு, என்னன்னா நெகட்டிவ் ஆகாம ஓட் பேங்கிங்க பாசிட்டிவா செக்ரிகேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் பிசைட்ஸ் டிடிஎஃப் வந்து அடிக்கணும்னா கேம் அவங்க தானே விளையாண்டாகணும். அந்த அவங்க விளையாடுறதுல எந்த இடத்துல அதை கொண்டு வரலான்றதுக்கு வந்து ப்ரொக்ரெசிவ்னஸ் ஆஃப் தட் பிளேயர், அவங்க நினைக்கக்கூடிய பிளேயருக்கு அந்த ப்ரொக்ரெசிவ்னஸ் இருக்கான்ற செக் பண்ணுவாங்க. ஒரு சின்ன அப்டேட் சார். ஆக்சுவலா நாளைக்கு 7 o'clock சார் நீங்க அவைலபிளா சார்? ஏன்னா நாளைக்கு வந்து சாச்சனா ஸ்பேஸ்க்கு வரதா வந்து சொல்லிருக்காங்களா. சோ ரவி சார் உங்களையும் கேட்க சொன்னாங்க, 7 o'clock நீங்க அவைலபிள்னா ஸ்பேஸ்க்கு வர. ஓகே சார், நாளைக்கு அப்போ. சரி ஓகே சரி முதலாளி போயிட்டு வரேன். நீங்களும் அவைலபிள்னா வாங்க நாளைக்கு. எனக்கு இப்போ பிரேயர் டைம். இமாத் ப்ரோ கேட்டுச்சு. ஷோர் நான் இருந்தா கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வாங்க. ஓகேங்களா, நான் ரிமைண்டர் போட்டுறேன் சார். ஓகேங்களா, ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் கேட்கலாம். நன்றி ஒரே நிமிஷம் ப்ரோ. இமாத் ப்ரோ, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி. லாஃபிர் நமாஸ்க்கு போறாங்க, கரெக்டா வந்து ஃபோன் ப்ரோ. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்காக தான். சரி நீங்க பேசிட்டே இருந்தீங்க. போடுங்க சீக்கிரம். இல்ல என்னன்னா அந்த சிம்பிள் ஒரே விஷயம் தான். அந்த விஷ்ணு வந்தாங்கல்ல, விஷ்ணு அப்புறம் அர்ச்சனாலாம் வந்தாங்கல்ல, அது வந்து டோட்டலி ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் ஃப்ரெண்டா வர்றதுங்கிறது ஒரு அன்ஃபேரு. அதை சேனல் எங்கேயாவது நியாயப்படுத்தினாங்களா? இதை ஏதாவது காரணம் சொல்லி நியாயப்படுத்தினாங்களா? இல்ல அது இப்போ பெரும்பாலும் யாரும் அது அன்ஃபேருங்கிறத பெரும்பாலும் ஒரு நம்ம இதுல நம்ம தான் பேசணுமே தவிர ஒரு கண்டஸ்டன்ட்டுக்குள்ளேயே அந்த இது இருந்துச்சு. ஸோ அதை சேனல் உணர்ந்தாங்களா அப்படி ஏதாச்சும் கேட்குறேன். புரியுதா எனக்கு? நானும் வந்து அன்ஃபேர்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். ஓகேவா, அங்க வந்து 12 மெம்பர்ஸ் இருக்கும்போது நீங்க வெறும் 6 பேர் மட்டும் கூட்டு வர்றது
அப்படிங்கிறது இது அன்ஃபேர் அப்படின்னு அன்னைக்கு நானும் வந்து ரிவ்யூன்னு சொல்லிட்டேன். ஈவன் என்ன ட்வீட்ஸில் கூட நான் போட்டேன். ஏன்னா இது அன்ஃபேர் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பர்சனலாக ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது இல்லை. இப்போ அப்பா அம்மா வரும்போது அவங்க ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. எல்லாத்தோட அப்பா அம்மா வரும்போது ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. இப்போ இதே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முத்துக்குமரனோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கன்னா இன்புட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். இப்போ இப்போ விஷாலுக்கு எப்படி ஒரு இன்புட் கிடைச்சது, அருணுக்கு கிடைச்சது, விஷாலுக்கு இவருக்கு என்ன சொல்றது சௌந்தர்யாவுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சரிலாம் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் வெயிட்டிங். ஏதோ ஹார்டின்லாம் போட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருந்தாங்களா எல்லாமே சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வீட்டில் சொல்றவங்க வீட்டில் வரவங்க என்னம்னா அவங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னது அக்கறையின் உச்சத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸா வரும்போது மச்சான் நீ இறங்கி ஆடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூட்ல சொல்லுவாங்க. ரைட்டா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? மச்சான் நீ இறங்கி ஆடுறா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட்ல சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க. அந்த எனர்ஜி தான் இவங்களை அதுக்கப்புறம் இவங்களை எடுத்துட்டு போகும். ஸோ அதனால வந்து ஆக்சுவலாக 6 பேர் வந்ததுங்கிறது வந்து அன்ஃபேர் தான். இதை வந்து அவங்க நியாயப்படுத்தினாங்களா இல்லையா நீங்கள் வீக்கெண்ட்லேயே பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம முதலாளி சொன்ன மாதிரி தான். அதை பற்றி பேசவே இல்லை பாருங்க அதிகமாக. ஸோ அதனால நானும் அன்னைக்கே என்ன சொன்னேன் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த 6 பேர் வந்தாலுமே கூட இதெல்லாம் மைலேஜாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட். இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சா அடுத்த நாள் என்ன பண்ணி அதை தான் பேசுவோம். அடுத்தடுத்த நாள் அப்படி எப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மைலேஜே இருக்காது. மேபி அவங்களுக்கு வேணா ஒரு 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 ஹிண்ட்ஸ் வந்திருக்குமே தவிர பட் அந்த ஹிண்ட் வச்சுட்டு இவங்க இந்த கேமை மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா இப்போ அது வந்து அந்த ஹிண்ட் எதுக்காக வரும்? சூட்கேஸ் எடுக்க தான் வரும். அங்கே வந்து சூட்கேஸ் எடுக்க 80% பீப்புள் ஆர் ரெடி. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பாக்ட்லாம் வராது. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே சரி. சே முதலாளி ஹரி நன்றி. பாய் பாய். விஜய் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி Thank you, நன்றி bro. நன்றி Thank you, bro. பேசலாம். நன்றி. இப்போ நான் பிரசாத், நான் சாரி உங்களை இன்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பேசுங்க சார். ஆக்சுவலா என்னன்னா நான் எதுக்கு அதை கேள்வி கேட்டேன் அப்படின்னா, தீபக்கு வந்து இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரமா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ஒரு அவர்ஷனே இல்லாம ஒரு கிராஃப் மேல ஏறிட்டே போயிட்டு இருக்கு. பட் நம்ம வெளில இருந்து பாக்குறது நமக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு வந்து அந்த டாப் 5க்கு என்டர் ஆகக்கூடிய அந்த ஓட் கெப்பாசிட்டி வந்து அந்த இது கிடையாது. ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி அவருக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் வெளில அவர்ஷனும் கம்மியா இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, சேனல் ப்ராடக்ட் வேற. ஸோ அந்த மாதிரி அதனாலதான் நான் இந்த மாதிரி கொஸ்டின் வச்ச காரணமே இருந்தா ஒருவேளை தீபக்கை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் ஏதாவது வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓட் பேங்க் வைஸ் கம்பேர் பண்ணா மஞ்சரிக்கும் பெருசா ஓட் பேங்க் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. 2 பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் நாமினேஷன்ல வந்தாதான் அப்புறம் ஒரு அப்ரப்டா ஒரு ஓட் பேங்க் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி பாத்தீங்கன்னா மஞ்சரி ஓட் பேங்க்கும் தீபக் ஓட் பேங்க்கும் மோஸ்டா வந்து ரிலே ஆகிறது வந்து முத்துக்குமரன் ஓட் பேங்க் வச்சு தான் இருக்கு. ஸோ அதனாலதான் எனக்கு அந்த டவுட் சார். அநேகமா அதுக்கான முயற்சிகள் நடக்கும். ஆனா முத்துக்குமரன் டிடிஎஃப் அடிச்சிட்டானா தீபக் மஞ்சரி இவங்கெல்லாம் ஈஸியா ஃபினாலேக்குள்ள வந்துருவாங்க. அப்படி பார்த்தா கூட ஏதாவது ஒருத்தவங்க தானே சார் சான்ஸ், தீபக் இல்ல மஞ்சரி யாராவது ஒருத்தவங்க தான் சான்ஸ் இருக்கும்ல சார்? 2 பேரும் ரொம்ப கஷ்டம் இல்ல? அப்படி பாத்தீங்கன்னா மஞ்சரியோட ஹை ப்ராபபிலிட்டி தீபக் தானங்க இருக்கு. அப்ப தீபக் வரதுக்கு உள்ள அதிக சான்சஸ் கம்பேர் டு மஞ்சரி. ஆனா நான் சொல்றது என்னன்னா முத்து டிடிஎஃப் அடிச்சிட்டாலே மஞ்சரி உள்ள வந்துருவாங்க. தீபக் எல்லாம் ஃபார் ஷூர்ங்க, மஞ்சரி ஆனா உள்ள வந்துருவாங்க. இல்ல சார், அப்ப நீங்க இப்ப என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன். சோ இப்ப நம்ம டாப் 3 வந்து யாருன்னு தெரியும். நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் 2 தான் கன்ஃபர்மேஷன் வரணும். இன்கேஸ் முத்து வந்து டிடிஎஃப் அடிச்சிட்டார் அப்படின்னா இந்த ஆல்ரெடி ராணுவுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் பில்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி. அவங்க சேனல் ஓகே. அப்ப 4 வந்துச்சு, இன்னும் 1 மட்டும் தான் பிரச்சனை. அந்த 1 இப்ப 1 தீபாக்கா இருக்கணும் இல்ல மஞ்சரியா இருக்கணும்ல சார்? அசியூம் முத்து டைட்டில் லீடு அண்ட் டிடிஎஃப், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்டர் இல்லாம சொல்றேன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி. இந்த தீபக், ஜாக்லின், மஞ்சரி இவங்க 3 பேரோட சௌந்தர்யா 1 4 5 இதுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகே ஓகே ஓகே. சரி, நான் பேசலாமா? பேசுங்க. ரவி ப்ரோ, ஒரு இப்போ கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு ரவி ப்ரோ, இதை பத்தி நீங்க பேசியே ஆகணும். எங்க ஆர்மி நாங்க அதை நைட்டு பேசிக்கிறோம் ஒரு பெரிய டாபிக்கா வச்சு. என்னன்னா ரஞ்சித் வந்து லைவ்ல அந்த
24/7 இருக்குல்ல, அதுல வந்து லைவ் சாட்ல மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பேச தெரியாதவங்க எல்லாம் புத்திசாலி இல்ல, பேச தெரியாதவங்க எல்லாம் முட்டாள் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஒரு சமத்துவமான ஒரு வீடு. இங்க உங்க பேச்சு திறமையினால மத்தவங்கள மறக்கடிக்க செய்றாங்க. இயல்பா இல்லாத அறிவு எப்பவுமே கரையேறாது. இதனாலேயே என்னை பொறுத்தவரை முத்துவும் மஞ்சரியும் இந்த கேமை வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரஞ்சித் பண்ணியிருக்காரு. இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நம்ம ஆர்மி சேர்ந்தவர். ஸோ இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்ன எப்படி பாக்குறீங்க? ஒரு 5 நிமிஷம் அவரையே பார்த்துட்டு சேனலை மாத்திட்டு போயிடணும். இல்ல எந்த சார், இதெல்லாம் reaction எங்களை ட்ரிகர் கொடுக்காம பண்ற மாதிரியான வார்த்தைகள் சார். அவரை பிடிச்ச இல்ல அத்தனை பேர் அதுதான் மக்கள் சொல்றேன். இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம பார்த்தோட அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். சாப்பிட்டீங்களா? சுடு தண்ணி குடிக்க போயிடுங்க, அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் கடந்து போக வேண்டிய மேட்ரு. ஏதாவது ஏதோ ஏதோ அறிவுபூர்வமா ஏதோ சொல்ல வராரு, கடைசியில நீங்க இன்னும் கேமையே புரிஞ்சுக்கலன்னா, வெளியில வந்து உங்களுக்கு இந்த கேம் புரியலன்னா, அந்த நீங்க இப்ப இவருக்கு கவுண்டரா கேட்கணும்னா ஒண்ணுதான். சரிங்க ஐயா, அந்த அறிவின் உச்சமா இந்த மாதிரி இந்த கேம்ல உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை காட்டுற அந்த ஆட்கள் யாருன்னு நீங்க அந்த கேள்வி கேளுங்க. அதுக்கு அவருக்கு சரி இவங்க 2 பேருக்கு இல்ல, அதை விட்டுருங்க. அந்த வெற்றிக்கான அந்த முனைப்பு இருக்கிற அந்த ஆள் யாருன்னு கேட்டா அவர் சொல்லுவார்ல. இல்ல சார், இல்ல அந்த ரவி ப்ரோ, நான் என்ன கமெண்ட் நினைச்சேன்னா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரே நிமிஷம். பாயிண்ட். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன சார், இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் போடும்போது இதெல்லாம் தேவையில்லாம வந்து அவரு முத்துக்குமரோட பிடிச்ச அவ்வளவு மக்கள் நான் இருக்காங்க. உங்களுக்கு அவங்க கொஞ்ச எல்லாரையும் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? வெளியில இருக்கிற 15 பேரும் கடைசி வாரத்துக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்கன்னு சொன்னா இல்லையா? ஆமா சார், ஆமா. அதுதான் இது. நான் சொன்னேன், ஃபைனல்ல போகும்போது ஓட் பேங்கிங் வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். அது வந்து அக்ரெசிவா மாறும். அது நம்ம ஆளுக்கு ஃபேவரா மாறும். பஸ் 6 வருஷம் ரிவ்யூ பண்ணிருங்க. நான் மட்டும் டைட்டில் முத்து அடிக்கலைன்னா ரிவ்யூ பண்றதே விட்டு போயிடுறேன். நான் வந்து இதை வந்து முதல் நாள் அந்த வீட்டுல சொல்லிட்டு வெளில வந்தவன். இப்போ வந்து ஒருத்தன் சொல்றான், நம்ம பேச தெரிஞ்சவன் பேச தெரியாதவன். இதெல்லாம் அன்பை காட்டுற இடமா இல்ல அன்பை கொட்டுற குடவுனா? ஆடத் தெரிஞ்சவனோ ஆடத் தெரியாதவனோ ஆட்டத்தை குறை சொல்ற இடத்த குறை சொல்றதும் ஆட்டத்தை குறை சொல்றத வர ஆடுறவனை குறை சொல்றதுதான் ஆட்டம். இது இங்க ஓன் தப்ப நீ காட்டி ஏன் தப்ப நீ காட்டுன்ற மாதிரியான ஆட்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டு அது ஒரு நாளைக்கு இவ்வளவு பேமெண்ட் வாங்கிட்டு வாங்கின இடத்துல பேசினா குத்தம்னு சொன்னா சும்மா உட்கார்ந்தா என்ன மொத்தமா உங்களுக்கு தூக்கி குத்துட்டு போயிடுவாங்களா? 70 நாள் உட்கார்ந்த உங்களாலேயே இதை சொல்ல முடியும்னா 70 நாள் வேலை பார்த்த அவன் 70 நாள் உட்கார்ந்தவனை என்ன வேணாலும் பேசலாம்ல வெளில, ஆனா அவன் பேச மாட்டான். அதுதான் அவனுக்கும் எவ்வளவு நாள் உள்ள இருந்தாங்கன்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போயிடணும். அவருக்கான மரியாதையே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து எழுதி அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் காட்டுவாங்க. ஒருத்தங்களை பிடிச்சவங்களுக்கு இன்னொருத்தவங்க பிடிக்காததுனால அதோடைய வன்மத்தை வேற மாதிரி தான் காமிப்பாங்க. இப்போ அவர் வந்து எனக்கு இன்னாரு ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு சொல்றது எப்படி இருக்கு, இன்னாருக்கு ஜெயிக்க மாட்டாங்கன்னு எந்த பிளேயராவது போய் இன்னாரு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றத இப்படி ஒரு கேட்டகரியில சொல்ல மாட்டாங்க. இப்போ இப்படியே சொல்லலாம், இப்ப நம்மளே கூட சௌந்தர்யா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்குன்னு சொல்றத அவங்களுடைய திறன்பட இருக்கிற திறமைய பேசிட்டு தான் நம்ம பேசுறோம். அதிக ப்ராபபிலிட்டியில இவங்க வந்து இவங்களை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர, நீங்க போய் ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுக்கு திறமையே இல்லைங்க, இந்த கேமுக்கான அந்த இதுவே இல்லைங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து யூ ஆர் லெட்டிங் டவுன் தெம், அவ்வளவுதான். இதுல என்னன்னா அவருக்கு முதல்ல இருந்தே அதுல வந்து ஒரு இன்ஃபீரியர்னஸ் இருக்கு. சரி வர நம்ம கோர்வையா கரெக்டா பேசி அடிச்சு பேச முடியலன்ற ஒரு தாட் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல நீங்க நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வீக் அவரோட நாமினேஷன் நான் முத்து தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் வீக் அவருக்கு என்ன தெரியும், வந்த முதல் நாள் 24 மணி நேரத்துக்குள்ள 2 பேரை செலக்ட் பண்ணுங்கன்னா ரஞ்சித் சாரோட செலக்ஷன் நான் முத்துவா தான் இருப்போம். அதான் ரஞ்சித். இல்ல சார், அவரு வெளியில உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு பிம்பம் இருந்தது. அது திரும்பவும் அவரு ரீக்ரியேட் பண்ணிக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் தான் அவர் வெளியில வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அது எதுக்காக அதை உடைக்கணும்ன்றதான் எனக்கு தெரியல. அது உடைக்கணுன்றதான் உள்ள போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். திரும்ப வெளியே வந்து இதை பார்த்தா அது திரும்ப கூடுதலான ஒரு அவர்ஷன் அவர் மேல பெரும் லெவல்ல ஏற்படுத்திடும். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தினாருன்னா ஓகே. பட் இதெல்லாம் தேவையில்லாத நிறைய பேர் ட்ரிகர் பண்ணி விட்டு இப்ப அவரை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு இந்த மாதிரியான ஃபார்ம் ஆஃப் கேமை வந்து எப்படி சொல்றது,
அவர் வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் வியூ பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இன்னும் முடியல, இன்னும் ஆட்டம் இருக்கு. இதை நோக்கி செல்லும் பொழுது மாறும். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பதில்லாம் போடுறவர் வந்து ஒருவேளை லாஸ்ட் ஃபினாலில இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா இவர் எப்படி உள்ள வருவாரு? உள்ளேயும் வராம போயிடுவார் போல் இருக்கே. ஐயோ அது தப்பாச்சே. ஓகே சார், நம்ம ஸ்பீக்கர் டேப் போயிடலாம் சார். செல்வா நீங்க ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, அதனால அம்மா அவங்க பேசிட்டோம். அடுத்து செல்வா திரும்ப நீங்க வந்துடலாம். பேசுங்க அம்மா. ஹலோ 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 பேசுங்க. அம்முக்கு முன்னாடி செல்வி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செல்வி ரொம்ப நேரமா இருக்கீங்க. கரெக்டா? அம்முக்கு முன்னாடி இருக்கீங்கல்ல? எஸ் எஸ் செல்வி நீங்க பேசுறீங்க, அடுத்து அம்மா பேசிட்டோம். சார், ரவி சார் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கீங்க சார் நம்ம தெரியுமா? கூட. நீங்க இமான் சார் இருக்கும்போது நான் அந்த கேள்வி கேட்க நினைச்சேன், அவர் போயிட்டாரு. இப்ப வந்து இந்த தடவை யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க, இமான் ப்ரோவும் சொல்லிட்டாரு. சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தடவை வின் பண்றவங்க நெக்ஸ்ட் பிக் பாஸ் வர்றவங்களுக்கு என்ன ஃபீட்பேக்கா இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். ஒரு ஷோவை சீரியஸா அணுகணும், அதுக்கு நல்ல முறையான பயிற்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல இப்படி ஒரு புத்திசாலி இந்த கேம ஒரு புத்திசாலியா வெளியில வரணும் அப்படின்ற அந்த ஒரு பட்டம் தான் இந்த கேம் வந்து நமக்கு வாங்கி தர பேர். இந்த ஷோக்கு போயிட்டு வந்தா நமக்கு 10 படம் கிடைக்கும், 10 இடத்துல பணம் கிடைக்கும்ன்றதை விட நமக்கு நல்ல மரியாதையும், நாம புத்திசாலியும், நமக்கு ஒரு கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும்ன்றது இந்த சீசன்ல முத்துவால இனி வரும் சீசன்கள்ல மற்றவங்களுக்கு கிடைக்க போற ஒரு ஸ்பேஸா இருக்கும். கண்டிப்பா சார், நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கீங்க. நானும் வந்து சில இதுல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் முத்துவோடத. ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் அவர் தான் பண்ணிருப்பாரு, ரைட்டுங்களா? அவர் என்ன சொல்லி பண்ணிருப்பாரு, எமோஷனல் கனெக்ட் பண்ணிட்டாங்க, இதனால சுத்தி இருக்கவங்களோட கேம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் அப் பண்ணது, ரைட்டுங்களா? ஜாக்லினோட கேம் வந்து உடைச்சு விட்டதே அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்ததையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி பவித்ராவோடதையும் இவர் தான் உடைச்சு விட்டாரு. போல்டா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க, ஆனா சேஃப் பிளே விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்குங்களா சார்? அதே மாதிரி அன்சிதா சொல்லும் போது என்ன சொன்னா, ரியாக்ஷன் வித் எமோஷன் அவங்க கிட்ட இருக்கு, ஆனா 2 பிளே விளையாடுறாங்க, தலைமறைவாகவும் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னதும் முத்துக்குமரன் தான். சோ ஒரு கேம் பிளே பண்றவன் வந்து இவ்வளவு தூரம் மைன்யூட்டா அத அப்பயே கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு தகுதியானவன் கப்பு வாங்குறதுல ஏன் வந்து வாங்கக்கூடாதுன்னு ஏன் பல பேர் பேசுறாங்க? அது என்ன காரணம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஒரு ஈர்ப்பு தன்மையில கனெக்ட் ஆகிறவங்க. நல்லா பேசுறவங்கள பார்க்கறதுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும். நல்லா பேசுறவங்களுடைய அந்த பேச்சை ரசிச்சு ரொம்ப நேரம் காது கொடுத்து கேட்கக்கூடிய பொறுமை இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப பேசுறவங்களே பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும். ரொம்ப பேசுறதுல தமிழ் ரொம்ப ஓவரா அது ஒரு திறமை, ஒரு பேச்செல்லாம் ஒரு திறமை, இந்த இடத்துல வந்து நீ என்ன எங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்துட்ட அப்படின்னு பல சீசன்கள்ல இருக்கிற பல பேரை கம்பேர் பண்ணி ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கும். இது மாதிரி ஒருத்தனை பிடிக்கும், ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சரிவர ஒரு காரணம் விட ஒருத்தனை பிடிக்கணுன்ற ஒருத்தங்களுக்கு இருக்கிற காரணம் வந்து ரொம்ப சொற்ப காரணங்கள் தான். தனக்கு யார் ரிலேட் ஆகுதோ அவங்களெல்லாம் அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஒருத்தன் ஜெயிக்கணும்ன்றது எப்படி இருக்கும்னா, நமக்கு பிடித்தவங்களை தாண்டி இவன் ஜெயிக்கிறதுக்கு வந்து தகுதியானவன்ற அந்த தகுதின்ற ஒரு பக்குவ நிலை வந்து நமக்குள்ள எப்ப வந்து ரிஜிஸ்டர் ஆகுதோ அந்த செகண்ட்ல இருந்து அவன் மீது இருக்கிற மரியாதையும் அவன் கேம் மேல இருக்கிற மரியாதையும் வந்து அது அதிகமா நமக்குள்ள வந்து மெதுவா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிடிக்காதவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த தனிநபர் மீது சேரப்படுற கூட்டமும் அது கிடைக்காத இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு இவன் தான் ஒரு ரிஃப்ட் அப்படின்னு வரும் பொழுது அந்த வன்மமும் கோபமும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அது ஜாஸ்தி ஆகிறது ஆக ஆக என்ன ஆகும்னா, அவங்க தன்னிலையை மறந்துடுவாங்க. அதாவது நமக்கு இவன் கூட பர்சனலா எதுவும் கிடையாது, ஆனா நம்ம ஏன் இவன் மேல கோவப்படணும்ன்ற அந்த பொறுமையான நிதானமான பக்குவம் இல்லாதவங்க தன்னிலையை மறந்து அவங்க வன்மத்தை ரொம்ப அதிகமா அதுக்கு மேல ரொம்ப ஜாஸ்தியா டிராவல் பண்ண என்ன ஆகிடும், அந்த பிளேயர் வளர ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு இந்த கூட்டம் பெரிதளவுல முத்துக்குமரன் வெற்றியை நோக்கி போகக்கூடிய பாதையில இருக்கான் அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான மேஜர் காரணம் என்னன்னா, அவன் விரும்பின கூட்டத்தோட அவனை வெறுத்த கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அவனை வளர்த்து விட்டாங்க.
இப்ப அதே மாதிரி இப்ப ராஜுக்கு நீங்க தான் ஸ்ட்ராங்கா பேசுனீங்க, நான் இருக்குங்களா சார்? இப்ப ராஜு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்டர்டெயின்மெண்ட் நல்லா அவரை பார்க்கும்படி ஒவ்வொரு அசைவிலும் ரசிச்சது எல்லா ஃபேனுக்கும் தெரியும். அதனால இத சவுண்ட் பண்றதாக இல்ல என்னங்க, ராஜு பண்ற என்டர்டைன்மெண்ட்டும் சௌந்தர்யா பண்ற என்டர்டைன்மெண்ட்டும் ஒண்ணு கிடையாது. கிடையாது. ராஜு வந்து எதையுமே டெலிபரேட்டா பண்ண மாட்டான். இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒண்ணு செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டான். அவன் அசைவுகளும் அவனுடைய நிகழ்வுகளும் எல்லாமே யதார்த்தமானது. அதுல வந்து ஒரு உண்மை இருந்ததுனால என்டர்டைன்மெண்ட்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு டெலிபரேட் அட்டெம்ப்ட். அது வந்து அந்த ஒரு ஈர்ப்பு தன்மைய அப்படி கனெக்ட் ஆகி இப்ப சௌந்தர்யாவோட அப்படி கனெக்ட் ஆகுது. சௌந்தர்யா கனெக்ட் ஆகிற விதம் வந்து இன்னொரு வேற ரேஞ்ச் அண்ட் ஜெண்டர் ஆஃப் ஆடியன்ஸ். அவங்க அதிக அளவுல வந்து சௌந்தர்யா கிட்டக்க என்ன இந்த டைம்ல விருப்பப்படுறாங்களோ அது வந்து சௌந்தர்யா அழகா இப்ப நீங்க 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 நிறைய நல்லா கவனிச்சு பாருங்க. சௌந்தர்யாவுடைய ஆகச்சிறந்த செயலா பாக்குறது அவங்க என்னன்னா, அந்த பொண்ணு உட்கார வச்சு 10 பேரை நிக்க வச்சு பேசுறத ஒரு பெரிய அவங்க அவங்க அத வந்து ரசிக்கிறாங்க. அதாவது முத்துக்குமரன்ல இருந்து எல்லாரையும் நிக்க வச்சு சௌந்தர்யா உட்கார வச்சு மாஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க பயங்கரமா ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையே நம்ம ரிவர்ஸ்ல ஒரு தடவை ஒரு டாஸ்க் காமிக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல 15 பொருளை வச்சு அடுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருளை அடுக்குன முத்துக்குமரனோட ஐக்கியூவை வேற மாதிரி இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து பேச்சாற்றல் குறிக்கிறது மன்னிக்கும், இன்னைக்கு லைவ்லயே அதை ரிப்பீட் பண்ணாரு, திரும்பவும் சொன்னாரு இன்னைக்கு லைவ்ல அதை 15மே. ஓகே, சோ அந்த பேச்சாற்றல் அந்த திறமையை தாண்ட ஒரு சில இந்த மாதிரி குட்டி குட்டியான திறமைகள் அவனோடது வெளியில வரும்பொழுது எது மக்களை அதிக அளவுல ஈர்க்கும்னா, நீங்க ரோஸ் பண்ணதோ இல்ல மாஸ் பண்ணதோ வந்து ஒரு குறுகிய பெரும் கூட்டத்தை அதெல்லாம் சந்தோஷப்படுத்தாது. அப்படி சார் நீங்க சொல்றது கரெக்டுங்க சார். இப்ப சவுண்ட் வந்து நான் ராஜுக்கு ஈக்குவலா நான் சொல்ல வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ராஜு மாதிரி பண்ணலாம் நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா இவங்க செய்யறத விட இவங்க போக்கஸ் பண்ண கேமரா தானே இவங்களை அதிகமா கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆக்சுவலா அந்த கேமராக்கான பொருள் இவங்க தானே. கேமராக்கான பொருள்னா இப்ப மத்தவங்களுக்கும் அந்த ஸ்பேசஸ் அந்த கேமரா கொடுத்திருந்தால் மத்தவங்களோடதையும் காமிச்சிருக்கலாங்கிறது என்னோட கேள்வியா இருக்கு. ஹலோ, கரெக்டுங்க, கரெக்ட் தாங்க. ஆனா ஒரு மேஜிக் இவங்க கிட்டயும் இருக்கு. ஒரு மேஜிக் இல்லைன்னா ஒருத்தங்களால இவ்வளவு நாள்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனா இவங்களுடைய மேஜிக் எப்படின்னா சர்வைவல் மேஜிக், ஒரு வின்னிங்கான மேஜிக் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு சர்வைவல்னஸ் உடைய ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய பிம்பம். ஸோ இவங்களுடைய ஜர்னில இவங்களுக்கு இவங்க பண்ற அங்க ஒரு விதமான ஒரு டிராவல வந்து சஸ்டெயின் பண்ணி அது கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருந்தது. பட் அட் எனிவேர் இது கேமுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனா கிடையாது, உங்களுடைய பர்சனல் வேக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டடா இருந்தது. ஓகே ஓகே சார். அதே மாதிரி ராணுவுக்கு வந்து கை சரியாகிற மாதிரி அந்த கேமரா தான் நம்மள காமிச்சு கொடுக்குது, ரைட்டுங்களா? இல்ல நமக்கு தெரியாது 24/7 ரைட்டுங்களா? ஆமாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து ராணுவ நமக்கிட்டே காமிக்கிறாங்க, அவன் பண்ற தவறு தெரியுது. இன்னைக்கு கூட பலூன்ல இருந்து காத்து வெளியேற்றும் போது கூட நல்ல கை நம்மளே பார்த்தாச்சு, லைவாவே தெரியுது. ஆனா தெரிஞ்சிருந்து ஏன் இந்த சேனல் வந்து இவ்வளவு தூரம் அவனை வந்து மறைவா இப்ப வந்து நம்மளே நேரம் பார்த்துட்டோம், அவன் நடிக்கிறாங்கிறது தெரிஞ்சே போச்சு, சரியாயிடுச்சு கை அப்படின்னு கையெல்லாம் வெளியே தூக்கி வச்சு அது முத்துக்குமரன் எல்லாருமே சொன்னதையும் பார்த்தோம். அது தெரிஞ்சு வந்து ஏன் சேனல் வந்து இதை கண்டினியூ கொண்டு போறாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கா இல்ல ராணுவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கா? மேம் ஒரு விஷயம் வந்து நான் பர்சனலா தெரிஞ்சுக்கிட்ட உண்மையே சொல்றேன். நான் போன வாரம் அங்க இருந்ததுனால ராணுவுக்கு அடிப்பட்டது உண்மை, ராணுவுக்கு அடிப்பட்டு அவனுக்கு லெகமெண்டர் ஆனது உண்மை, ராணுவுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறது உண்மை. ஆனா அந்த கியூர் ஆகி இப்ப ரெக்கவர் ஆன பொசிஷன் தான் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான அந்த எலமெண்டே தவிர அவனுக்கு அடிப்பட்டதோ இல்ல அவன் அடிப்பட்டதுல இருந்து போயிட்டு இருக்கிறது அத்தனையும் நடிப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போவும் அவனோட ரெக்கவரோடைய எலமெண்ட் வந்து ஒரு டாக்டர் அப்சர்வேஷன்ல சொல்லுவாங்கல்ல, நீங்க இந்த மாத்திரையை 4 நாள் எடுத்துக்கோங்க
அப்படின்னு. சில பேருடைய ரெசிஸ்டிவிட்டி உடம்புல எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருந்தா ஒரு 1.5 நாள்லயே ரெடி ஆயிடும். ஒரு சில பேருக்கு 4 நாள் ரெடி ஆகும். கிட்டத்தட்ட இப்ப இவனோட நிலைமை அதுதான். இவனுக்கு ரெடி ஆயிருக்கும், பட் டாக்டர் சொன்னதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கலாமே தவிர எந்த ஒரு ஆர்டிபிஷியல் நடிப்புன்றதை தாண்டி சிச்சுவேஷனை தனக்கு ஃபேவர் ஆக்கிக்கலாம். நீங்க அடி விழுந்தது நமக்கு உண்மைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதன் மீது அதிகமான அந்த இவன் நடிக்கிறான்ற அந்த ஒரு விஷயமோ, இவன் என்ன ட்ரை பண்ணாலும் இவனால வந்து அந்த வின்னிங் அடிக்க முடியாது, ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்க்குள்ள போக முடியாது, எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இது அவனை தன்னை வளர்த்துக்கானதுக்கான பிளாட்ஃபார்மா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்ப இந்த தடவை ஏஆர்எம்ங்கிறது பிரேக் ஆகும்னு சொல்றீங்க, ரைட்டுங்களா சார்? அது அவன் ஒரு விளையாட்டு குழந்தை மேம், அவ்வளவுதான். அந்த குழந்தை மாதிரி அப்படியே விட்டுருணும் அவனை. சார் ஒரே நிமிஷம் ரவி ப்ரோ, என்னன்னா நீங்க முத்துக்குமரன் ஜெயிக்கிறத நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் இந்த நீங்க இத்தனை வருஷமா ரிவ்யூ பண்ணதுல நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் எ ரிவ்யூரா நான் கேட்குறேன், முத்துக்குமரன் இந்த சீசன்ல ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை இதுக்கு ப்ரீவியஸ் சீசன்ல வந்திருந்தா யார் அவருக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாங்க, டைட்டில் வின்னரா ஆயிருக்க முடியாது முத்துக்குமரன் அப்படின்னு கேட்குறேன். புரியுதா? மற்ற ப்ரீவியஸ் சீசன்ஸ் இல்ல, இல்லை 7 புரியுது. சீசன்லையும். ஓகே, அது மட்டும் சொல்லுங்க. போன சீசன் பொறுத்த வரைக்கும் இன்வேரியபிளி பிரதீப் தான். அது ஒருவேளை பிரதீப் கண்டினியூ ஆகி டிராவல் ஆகிருந்ததுன்னா பிரதீப்பும் முத்துக்குமரனும் விளையாடுறது வந்து நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ ஒரு டஃப்னஸ்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு கேமிங்கா பார்க்கும் பொழுது சீசன் கவின் இருந்த சீசன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீசனுக்குள்ள முத்துக்குமரன் இருந்தா அதோட ரீச் நல்லா இருந்திருக்கும். பட் டஃப்னஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா கவின் தான். அந்த இடத்துல வரும்பொழுது அகைன் கவின் வில் பிளே ஐடியலி. ரொம்ப நான் எக்ஸ்பிரசிவ் தான், பட் ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கவின். அதே மாதிரி சீசன் 5 வரும்போது பிரியங்கா கூட கிவன் அ வெரி ஸ்ட்ராங் டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாருச்சு? அம்மு சொல்லியிருந்தீங்களா? சரி, இருக்கீங்களா? அம்மு பேசுங்க. அம்மு. ஹலோ ரவி Yes, சார். ma'am. இப்போ டிடிஎஃப் டாஸ்க் வைக்கிறாங்கல்ல, இதுல யாரையும் உட்கார வைக்கலன்னு சொல்லிட்டாங்க, எல்லாருமே விளையாடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா ராணுவுக்கு வந்து கையில அடிபட்டிருக்கு. சோ அது உண்மையோ பொய்யோ தெரியல, ஆனா இப்போதைக்கு அவருக்கு அடிபட்டிருக்குல்ல, அவரை விளையாட வைக்கிறது எப்படி ஃபேரா இருக்கும்? அவங்க உள்ள பிளேயர்ஸ்க்குமே அது Fair தான். ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து விளையாட முடியுமான்னு தெரியல. வெளியிலயுமே ஒரு சிம்பத்தியை தானே அது கிரியேட் பண்ணும். அன்ஃபேர் தான். 2 விஷயம் நடக்கலாம். இது ப்ராபபிலிட்டி தான். ஒன்னு, ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்கஷன் போர்டை கொண்டு வந்து எப்படி போன சீசன்ல விஜய் வர்மா அர்ச்சனா உட்கார வச்சாங்களோ அது மாதிரி ஒன்று கொண்டு வந்து இவங்க பேசி ராணவ் வித் ஒன் மோர் பிளேயரை தள்ளி உட்கார வைக்கிறது. இல்லை இந்த கேம் விளையாடும் பொழுது ஏதாவது ஒரு விதத்துல இவருக்கான பிசிக்கல் பெயின் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இதை ஒரு காரணமா வச்சு இனிமேல் விளையாடலன்னு டாக்டர் சைட்ல இருந்து சொல்லிட்டு டிஸ்கார்ட் பண்றது. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்துரும். சரி, ஓகே. அப்புறம் இந்த ரஞ்சித் சார் சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட யார் வின் பண்ணணும்னு கேட்டதுக்கு அருண்னு சொன்னாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சத்திய சோதனைன்னு சொல்லிட்டு போயிடலாங்க. இந்த மாதிரி டார்க் ஹியூமர்லாம் நீங்க ஏங்க உள்ள பண்ணுன்னு வேணா கேட்போம். ஓகே. இல்ல, உள்ள இருக்க வரைக்கும் ரஞ்சித் அவரு வெற்றியாளரா பார்த்தாரு, டைட்டில் வின்னரா அருண். சோ அந்த பிரதிபலனா இருக்குமோ அதுக்கு இல்ல, எனக்கு ஒரு லிவிங்ஸ்டன் படம் தான் ஞாபகம். அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு சொன்னா என்னமா கூறாயா. ரவி ப்ரோ, இப்ப சொல்லுங்க உங்களோட டாப் 5. டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுக்கு முன்னாடி உங்களோட டாப் 5 சொல்லுங்க. முதல்லனே என் டாப் 5 அதுதானே. நம்பர் 1 முத்து, நம்பர் 2 ஜாக்லின், நம்பர் 3 தீபக், நம்பர் 4 மஞ்சினி, நம்பர் 5 சௌந்தர்யா. அலன் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. சாரிடா, முன்னாடி வந்திருக்கணும், மன்னிச்சிடுறா. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அவுட் வந்துக்கிறீங்க. மன்னிச்சிடா. லவ் யூ லவ் யூ ப்ரோ.
ஆலன் ப்ரோ உங்களோட டாப் 5 யாரு ப்ரோ? ரவி ப்ரோ சொன்னதுதான் என் டாப் 5. சூப்பர் ப்ரோ. ரவி சார், சொல்லுங்க ப்ரோ. இப்போ ராஜு பத்தி சில பேசினாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ ஜாக்லின் முத்து ஒன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு அது ஃபீல் ஆயிட்டே இருந்தது. எனக்கு என்னவோ ராஜு பிரியங்கா மாதிரியே இப்போ முத்துவும் ஜாக்லினும் இருக்கிறது எனக்கு அப்படி கனெக்ட் ஆகுது. எனக்கும் அட் டைம்ஸ் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் எனக்கும் அட் டைம்ஸ் அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஐ மீன் தே போத் ஆமா ஆர் குட். ஆமா அவங்க ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் சரி, அவங்களோட கேம் பிளேயும் லிட்டரலி கொஞ்சம் மேட்ச் ஆகுது. பட் ஆனா ராஜுவோட முத்து பயங்கரமா எஃபோர்ட் போடுறது இது கேம்னு வந்துட்டா மறுபடியும் ஃபன்னும் சரி, அந்த இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுது. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் எதை சொல்ல நினைச்சேன், இந்த ரிவ்யூ பண்றாங்கல்ல, இது உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து 1 hour மட்டுமே பார்த்து அந்த பாயிண்ட் வைக்கிறதுமே அவங்க தெளிவா வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா 1 hour மட்டுமே வச்சு பேசுறாங்க. இப்போ ஒரு பெருசா ஃபைட் போகுது, நிறைய விஷயம் இப்போ லைவ்லாம் இருக்கிறப்ப அந்த ஃபைட்டுக்கான ஒரு ஃபுல் வீடியோவாவது பார்த்துட்டு ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. இங்க அதை பத்தி லைவ்ல உங்களோட ஒரு ரிவ்யூ இது என்ன? இப்போ நம்ம கரண்ட்ல நமக்கு ஒரு ரிவ்யூவர் இருக்காரு ஆலன். ஆனா எல்லா ரிவ்யூ நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு, எனக்கு இது ஆலன் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஆலனோட ரிவ்யூவும் பார்த்துருக்கிறதுனால சொல்றேன். ஆக்சுவலா எல்லா ரிவ்யூவர்ஸ்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிவ்யூக்கு ஒரு மெத்தடாலஜி, அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் ஆஃப் அப்சர்விங்னு ஒன்று இருக்கும். அந்த அப்சர்வேஷன்ல சில பேர் தே கேன் வெல் கனெக்ட் த டாட்ஸ் இன் 1 hour. சில பேருக்கு டீடைலிங்ல இருந்து தே வில் கனெக்ட் த டாட்ஸ். சில பேர் ரிவ்யூவை வந்து அப்சர்வேஷனும் சிம்பிளிஃபிகேஷன், அந்த அப்சர்வ் பண்ணதை சிம்பிளிஃபைடா மக்களுக்கு எப்படி கன்வே பண்றது அப்படின்றதுல ஒரு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். ஸோ ஆப்வியஸா நீங்க சொல்ற அந்த ஒரு நாள் கண்டென்ட் 1 மணி நேரம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்பொழுது ஒரு ரிவ்யூவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆஸ் அ ரிவ்யூவரா நான் 3 மெத்தடாலஜியில் பார்ப்பேன். ஒன்று காமன் மேன், இன்னொன்று ரிவ்யூவர், இன்னொன்று சேனல் சைடு. நான் சேனல் சைடு இதை ஏன் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, ஏன் இன்னைக்கு 1 மணி நேரம் அப்படின்றதுல இன்னையோட நிகழ்வுகளை மெஜாரிட்டியாக ஒரு 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 டிஜிட்டல் விஷயத்தில் பேசப்படுற ஒரு கண்டென்ட் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்காங்க, ஒரு ப்ரோமோவை இவ்வளவு நேரம் ஏன் போடுறாங்க, ஒரு ப்ரோமோவில் ஒருத்தரை ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, இப்படி இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி அசஸ் பண்ணிட்டு தான் நான் என் ரிவ்யூ குள்ளே போவேன். ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் 1 hour தான் ப்ரெடாமினண்ட்டாக எடுத்துக்க முடியும். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் எதை தன்னுடைய வாட்ச் அவுட் கண்டென்ட்டாக எடுத்துக்கிறாங்களோ அதை தான் ரிவ்யூவர்ஸால பண்ண முடியுமே தவிர, ஸ்ட்ரீமிங்ல பார்க்கறதுல இருந்து ஒருத்தங்களோட டைமென்ஷனை தப்பா போர்ட்ரேட் பண்ணாம ஒரு ரிவ்யூவர் பார்த்துக்கணும். இப்போ இந்த 1 hourல ஒரு ஜட்மெண்டல் இருக்குன்னா, அந்த 1 hour ஜட்மெண்டல் அவங்க ரிவ்யூல நெக்ஸ்ட் டே கூட சேஞ்ச் ஆகிக்கலாம். பட் போர்ட்ரேயல், ஃப்ரேமிங் அண்ட் ப்ரொஜெக்ஷன் அது வந்து ராங்கா ஒரு ரிவ்யூவர் பண்ணிடக்கூடாது. அதுதான் பிரதானமா நான் பார்க்கறதே தவிர 1 hour இஸ் எனஃப் டு ரிவ்யூ அ ஷோ. ஓகே சார். சார் ஒன்னே ஒன்று, ஆனா லாஸ்ட் டைமே உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். ஒன்னே ஒன்று, லாஸ்ட் டைமே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேசினேன், பட் அது கட் ஆயிடுச்சு. இந்த வாட்டியா சொல்லிடுறேன். எனக்கு வந்து உங்ககிட்டயும் சரி முத்துக்கிட்டயுமே சரி ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்க. நான் உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் லைவ் பார்த்தனே. ஒரு 1 week கண்டினியூவா பார்க்கலாம். நான் நீங்க இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா பார்க்கலான்றதா பிளான். நீங்க 1 week முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணல தான் பிளான் பண்ணேன். பட் முத்துவை பிடிக்கவே நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா, நீங்க 2 பேருமே நீங்க உள்ள இருந்த அவர் உள்ள இருந்தே அவ்வளவு, நீங்களும் சரி 1 weekல உள்ள இருக்கும் போதே அவ்வளவு டீகோட் பண்ணீங்க. எல்லார பத்தியுமே, அருண் சரி, நீங்க ஒரே இடத்துல இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்றாங்க, யார் யார் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, நீங்க வெளில வந்து ஒரு ரிவ்யூ அடிச்சீங்கல்ல, அது வேற மாதிரி. எனக்கு அதுதான் எப்படி இது அந்த அளவுக்கு உங்களால கெஸ் பண்ண முடியுது ஒருத்தரை பத்தி அப்படின்றது எனக்கு புரியல. முத்துவும் சரி, இப்போ முத்துவுமே உள்ள இருக்காருன்னா உள்ள இருக்க எல்லார பத்தியுமே தெளிவான ஒரு புரிதல் வச்சிருக்காரு. அது எப்படிங்கிறது தான் எனக்கு இன்னுமே ஒரு வியப்பா இருக்கு உங்ககிட்ட. அவர் 2 விஷயம் ப்ரோ. அதாவது ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர், அந்த ஸ்கில் பெர்ஸ்பெக்டிவ்ல முத்து கிட்ட இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் தான் எனக்கும். அது ரிவ்யூன்ற பாயிண்ட்டை தாண்டி அப்சர்வேஷன், ஒருத்தங்க நம்ம எதுக்காக போனோமோ அந்த இடத்தோடைய அப்சர்வேஷன். 2வது லிசனிங். இந்த அப்சர்வேஷன் லிசனிங்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ இந்த ஷோல அவ்வளோ ப்ரிசைஸ்லி நம்ம இந்த ஷோ கொண்டு போகலாம். இது ரிவ்யூவா இருந்தாலும் சரி, கேமரா இருந்தாலும் சரி. அது முத்து வந்து பிளஸ்டு, பிசிக்கலா கொஞ்சம் நல்லா ஃபிட்டா இருந்தாரு, நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு, அவ்வளவுதான். அண்ட் ஆல்வேஸ் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு.
எந்தெந்த ரோல் யார் யார் ப்ளே பண்ண முடியுமோ அந்தந்த ரோல் அவங்கவுங்க தான் ப்ளே பண்ண முடியும். அதை மாற்றி பண்ணணும்னு நினச்சா இட் வில் பி வெரி டஃப். ஸோ அந்த வேல இட் இஸ் ஐ டோன்ட் நோ. நமக்கான வேலை ரிவ்யூவில் இருக்குன்னா அந்த ரிவ்யூவை பார்த்துக்கிறது தான் நமக்கான வேலைன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். இல்ல சார், நீங்க 1 வீக் தான் இருந்தீங்கனாலும் 1 வீக் நீங்க என்ன பண்ணணுமோ 100 நாள் இருந்து என்ன பண்ணுமோ அந்த வேலையை நீங்க பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் அந்த 1 வீக்ல நீங்க எப்பெல்லாம் பேசுவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். லாங்கா நீங்க எவ்வளவு நேரம் பேசினா நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். லிட்டரலி நீங்க ரஞ்சித் சார் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சீங்கல்ல, நான் வந்து நான் யாருன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இந்த காலம் தேவையில்லை, நான் வந்ததுல இருந்து விளையாடணும்னு ஆரம்பிச்சிட்டேன், நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு ஒன்று பேசுனீங்க. அதெல்லாம் பயங்கரமான மூமெண்ட். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நீங்க அந்த 1 வீக் முடிச்சுட்டு அந்த ரிவ்யூ ஒன்று பண்ணீங்க பாருங்க, அங்கேயே எல்லாம் முடிஞ்சு. நீங்க இருந்து பண்ண வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா அந்த 1 வீக்ல முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு இன்னமும் உங்க கூட பேசும்போது நிறைய பேர் சொல்லும்போது ஃபீலிங் வெரி குட் அண்ட் ஹாப்பி ஃபார் இட். அதாவது உங்களோட ரீஎன்ட்ரிக்கு வெயிட்டிங்னு நிறைய பேர் சொல்லும்பொழுது அந்த ரீஎன்ட்ரியில் இப்போ எந்த மைலேஜும் கிடையாது. அந்த ரீஎன்ட்ரி போகிறது இட்ஸ் டு கிரியேட் ஃபன், ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த ரீஎன்ட்ரிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சில பீப்புள் கிட்ட திரும்பி போங்க அப்படின்னு நீங்கள் போனால் திரும்பி பார்க்குறது, நீங்கள் பேசுறது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்றது ஹார்ட்ஃபுல்லாக சொல்லும் பொழுது ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஐ மீன் லைக் ஏன்னா அந்த ரீஎன்ட்ரியால எந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ரீஎன்ட்ரியால மைலேஜ்னு ஒன்று பெருசாக கிரியேட் பண்ண முடியாது. பட் என்டர்டைன்மெண்ட்ன்றது ஒன்று டெஃபினட்டாக பண்ண முடியும். அது முடிஞ்ச அளவுக்கு லெட் அஸ் see எந்த அளவுக்கு ஃபன் ஃப்ரீக்கிங்காக போகுதுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். சார் ரவி சார், அதுதான் சார் எனக்கு வந்து நீங்க 2 பேருமே சரி, உங்களுக்கும் சரி எனக்கு முத்துக்குமரன், நீங்க முடிஞ்சா முத்துக்குமரன் சாட்டி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு கோஸ் பம்ப் கிரியேட் பண்றீங்கல்ல, அது வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வர்றது வந்து ரொம்ப ரேர். அது நீங்களும் சரி முத்துவும் சரி, அது நீங்க இருந்த டைம்ல உள்ள இருந்த டைம்ல பயங்கரமா பண்ணீங்க, அவரும் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன சின்ன மொமெண்ட் ஏதாச்சும் ஒன்று டக்குனாலே ஒருத்தர் பத்தி சொல்ற பாயிண்டா இருக்கட்டும், இந்த கேம் இப்படிதான் இருக்க போகுதுன்றத அது விளையாடி காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஜஸ்ட் சொல்லணும் நினைச்சேன். தேங்க்யூ பிரதர், கண்டிப்பா சொல்றேன். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். எஸ் சார். சார் இப்ப முத்து டைட்டில் வின் பண்றதுக்கு தடங்களா இருக்கிறது ஏதாச்சும் வழிகள் இருக்கா சார்? ஏதாச்சும் தடங்கள்னு ஒன்றும் கிடையாதுங்க. காம்படிட்டிவ்னஸ் கூட இருக்காங்க. அந்த காம்படிட்டிவ்னஸ் டஃப் கொடுக்க போறாங்க. ஆனா அந்த டஃப்பை பீட் பண்ற ஸ்கில் அண்ட் டேலண்ட் இருக்கிறதுனால அண்ட் அவங்கள அப்ரோச்சபிளி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பக்குவம் இருக்கிறதுனால அவர் மேன் வில் டேக் கேர். அது அவர் ரொம்ப அனுசரையா அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவார். டஃப் இந்த அகைன்ஸ்டா போய் ட்விஸ்ட கிரியேட் பண்ணி அவனை காலி பண்ற அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ இந்த அடுத்த 2 வாரத்துல எவிக்ஷன் எப்படி இருக்கும் உங்களோட ஐடியா என்ன? ஏன்னா 5 பேர் தான் கடைசியில இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் சார். 3 இந்த வாரம் 2, அடுத்த வாரம் 2 இருக்குமா? இல்ல பிரடாமினன்ட்டா அந்த 4 பேர் வெளில வந்து தான் சார் ஆகணும். விஷால், அருண், பவித்ரா, ராணா, இவங்க 4 பேர் வெளில வந்து தான் ஆகணும். அதுல அடுத்த வாரம் விஷால் அண்ட் பவித்ரா வெளில வந்தாங்கன்னா ராணவ் அண்ட் அருண் அதுக்கு அடுத்த வாரம் வரலாம். இப்போ அன்அபிஷியல செக் பண்ணப்ப அருணும் ரயானும் தான் கீழே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷாலும் இவங்க மஞ்சரி இருக்க மாதிரி மாறும் சார். மாறும். டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆனோடனே டிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள் நிறைய மாறும் சார். ஓகே சார், ஓகே. ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. இது ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கும் ஒரு நாமினேஷன்ல இல்லை, இந்த வீக்கும் நாமினேஷன் இல்லை. இது கூட ஒரு பிளேயர்ஸோட ஒரு பிளேவா அண்ட் இது ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா? இது உங்ககிட்ட ஸ்பேஸ்ல வந்துட்டு இன்னைக்கு நைட்டு டாஸ் இருக்கா? அது ஒன்று கேட்குற மாதிரி தான். இன்னைக்கு நைட் டாஸ்க் இருக்கலாம், பட் இன்னைக்கு டே ஒன்லயே இருக்கான்னு தெரியல. நைட் டாஸ்க் இருக்குன்றது மட்டும் தெரியும். they have been informed that இன்னையிலேருந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல லைவ்லனா மோஸ்ட் ப்ராபப்லி நைட் டாஸ்கா தான் இருக்கணும். ஆனா நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரும் ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல இப்போ 1 எபிசோட் பார்த்தாங்களாமா, அதுல கூட அருண் 2 பாயிண்ட்ஸும் ராணவ் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதா கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய இதுல கமெண்ட்ஸ்ல. ஓகே, மேபி. ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நைட் கண்டிப்பா இருக்கும் மேம். லைவ்ல இன்னும் ஸ்டார்ட் ஆகல சார். மைட் பி, தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். இந்த ஓட்டிங் பத்தி சொல்லுங்க சார். இது உள்ள இருக்கிறவங்க ப்ளே பண்ணதா? பிகாஸ் பாஸ்ட் 2 வீக்ஸாவே அவர் இல்லைங்கிறதும் இது ஏதாவது இம்பாக்ட் இருக்குமாங்கிறது இம்பாக்ட் இருக்காது. இருந்திருந்தா பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன்ல ப்ராபபிலிட்டி செக் பண்ணிக்கிட்டே வர்ற அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் அது 2 இல்லாததுனால
ஐசான் கேக் மாதிரி இப்போ இந்த டிடிஎஃப் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி இதில் இருக்கிற 3 கண்டஸ்டன்ஸ்க்கு தான் தெளிவாக 13வது வாரம் போவாங்கன்றதுல 4 கண்டஸ்டன்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க. சவுண்டு, முத்து, ஜாக்லின், தீபக், இவங்க 4 பேருக்கு இருக்கிற கிளாரிட்டி மிச்ச எந்த பிளேயர்ஸ்க்கும் இருக்காது. ஸோ இவங்க 4 பேருக்கும் இந்த டிடிஎஃப்ன்றது இல்லைனாலும் 13th வீக் வரைக்கும் மக்கள் வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு அவங்க 4 பேருக்கும் நல்லா தெரியும். ட்ரூ சார். ஆக்சுவலி இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன்ல கூட நாமினேட் பண்ணாததுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? உள்ள இருக்கிறவங்களும் ப்ளே பண்றாங்களா? பிகாஸ் மஞ்சரி இஸ் வெரி கிளவர். அது ஓட்டு ஸ்பிளிட் ஆகுங்கிறதுல பார்த்து போடுற ஆளா இருந்தாங்க. ஈவன் ஜாக்லின் நோஸ் அபவுட் இட். ஏதாவது ப்ளே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜஸ்ட் லைக் தட் தானா நடந்த மாதிரி தோணுது அவங்களுக்கு? மஞ்சரி வந்து பிகினிங்லேயே அவங்க வந்து ஓட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கடைசியாக வந்தவங்க தான் அந்த நம்பரை வந்து ஈவன் அண்ட் நான் ஈவன் பண்ணுறது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் முத்து மேலே வந்து ஒரு டிஃபென்சிவான ஆப்ஷனை சௌந்தர்யா வைக்கும் போது ஷி டசன்ட் ஹாவ் டு ஹேவ் அ ஃபியர். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி பேங்கிங் க்ரௌட் இருக்கு. ஆனால் அதே வந்து நீங்கள் முத்துவை வந்து ஒரு அருணோ ஒரு விஷாலோ வந்து நாமினேட் பண்ணோம்னா நமக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அகேன்ஸ்டா திரும்பிட்டா என்ன பண்ணுறதுன்ற ஃபியர் தான் இருக்கும். ஸோ நாமினேஷனுக்கு ஒருத்தங்க நேமை சொல்லணும்னா ஒன்று அவங்க மேலே ஒரு நன்மதிப்பில் இருக்கணும், இல்லை அவங்க மேலே ஒரு ஃபியர் இருக்கும். தேங்க்ஸ் சார். இப்படி கூட ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க சொன்ன அப்புறம் தான் தெரிஞ்சதா? தேங்க்ஸ் அலாட். நோ ப்ராப்ளம். கேக்குதா சார்? எஸ் சார். இல்லை சார், எனக்கு தீபக் தான் என்னமோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பெறுவார் என்று சொன்னாங்க. சார் கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல சேனலே தீபக்கு தான் வந்து தட்டில் வைத்து தருவாங்கன்னு சொல்றாங்க. எது ப்ரோ டிடிஎஃப் சொல்றீங்களா? ஆமா ஆமா. நாமினேஷன் சொல்லிட்டீங்க சரண். சில விஷயம்லாம் வெளில சொல்லக்கூடாது சரண், மனசுக்குள்ள வச்சுக்கணும். இல்ல சொன்னாங்க ப்ரோ, நிறைய சொன்னாங்க ப்ரோ. நான் தவிர ப்ரோ விட்டேன். இப்பதான் ஒரு 3 hour பேசல, நிறைய சொன்னாங்க. இல்ல எனக்கு தெரியுது, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கணும், வெளில சொல்லக்கூடாது. தீபக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு பேசியிருந்தாங்க. நான் 4 பேர் சொன்னேன், இவங்க 4 பேர்ல தான் ஜெயிப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பேஸ் என்ன ஒரு பேசிட்டு இருக்கீங்களா யாராவது? இல்லை எனக்கு தான் கேட்கலையா? நீங்க முதல்ல எல்லாருக்கும் டிஸ்க்ளைமர் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் ஆர்மி ஸ்பேஸ் எங்க போகுதுன்னே தெரியலன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரை ஃபாலோ பண்ணிக்கணும், யார் ஹோஸ்ட் பண்றீங்க, அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்றேங்க எல்லாருக்கும். ஓகே ஸோ நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய லிசனர்ஸ் ஐ திங்க் 215 லிசனர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கீங்க. நீங்க மோஸ்ட்லி ஸ்பேசஸ் வந்து இங்க போடுறதா இருந்தா சினிஸ்கோப் இல்ல சே, என்னோட ஐடி, தென் அப்துல், அப்புறம் விஜய். ஏன்னா இந்த வீக் டேஸ்ல மேக்ஸிமம் விஜய் வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வீக் டேஸ்ல நாங்க எப்படி சார் நீங்க அவைலபிளா வீக் டேஸ்ல போடுறதுக்கு? இல்ல அவர் போடுறனா போட்டோம். இல்ல அவர் போடுறது இல்ல, அவருக்கு 8 o'clock வரைக்கும் அவருக்கு 8 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நைட்டு கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னாரு, பேச மாட்டாரு. ஆனா ஹோஸ்ட்ல வேணா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு ப்ரீ ஷோஸ்னா எவ்வளவுனா ஸ்பேஸ் ஹேண்டில் பண்ணுவேன். ஆஃப்டர் ஷோ நானுமே கஷ்டம் தான். ஓகே தென் அப்ப விஜய் உங்களுக்கு ஓகே தானே அது? ஓகே, அவர் விஜய் வந்து ஐ திங்க் மீட்டிங் அந்த மாதிரி அவருக்கு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவர் ஹோஸ்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் ஓகே. நீங்க வந்து சரண், சினிஸ்கோப், சேகுவரா, பொன்னி, விஜய் அண்ட் தென் அப்துல், இவங்க ஐடியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஸ்பேசஸ் கண்டிப்பா வந்து ரெகுலரா அடுத்த 3 வாரத்துக்கு போடுறோம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா அடுத்த ஸ்பேசஸ்ல கண்டிப்பா நாங்க அப்டேட் பண்றோம். இப்போதைக்கு அனிதா அண்ட் தென் அனிதா கூட வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ ஹோஸ்ட் பண்றதுக்கு வந்து வில்லிங்னஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இங்க மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் லாஃபேர், விஜய், பொன்னி,
ஸோ சினிஸ்கோப், அனிதா, ஸோ இந்த பிரதான அடிகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இதுல கண்டிப்பா இதுல யாராவது ஒருத்தங்க ஹோஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ வீக் இல்ல டேஸ்ல கொஞ்சம் எல்லாருக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால அந்த சிரமம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அந்த சிக்கல் இருக்கு. வீக் டேஸ்னும் போது ப்ராப்ளம் இல்லை, பட் சாரி வீக்கெண்ட்ல ப்ராப்ளம் இல்லை, வீக் டேஸ்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நாங்க மாத்தி மாத்தி இந்த வீக் டேஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணி கண்டிப்பா வந்து ஷோ முடிஞ்ச உடனே மேக்ஸிமம் வந்து 11 o'clock ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்பேஸ் கண்டிப்பா ரன் ஆகும். ஏன்னா நான் பார்த்தேன் அன்னைக்கு வந்து இவர்கிட்ட ஆலன் கிட்ட வந்து எங்கெங்க ஸ்பேஸ் போகுது அப்படின்ற மாதிரி கிட்ட அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதாங்க நான் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஓகே வந்து ப்ரோ, இந்த நான் சொல்லுங்க நாளைக்கு சொல்லுங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். விஜய் வசந்த் இருக்காருல்ல, அவர் வந்து நாளைக்கு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னாரு. மொத்த ஃபேமிலியை வந்து இன்டர்வியூ எடுத்தார்ல, அவர் நாளைக்கு ஆமா ஸ்பேஸ் ஆமா ஹோஸ்ட் ஆமா. பண்றாரு. சாச்சனா வராங்க, இதோ ரவி சாரும் வரன்ட்டாரு. அண்ட் தென் நீ என்னால முடிஞ்சா இன்னும் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு பார்க்குறேன். பிக் பாஸ் போனவங்கள ஆலன் ப்ரோ நாளைக்கு வந்துருங்க. அப்படியே யாரெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே வந்துருங்க நாளைக்கு. என்னால முடிஞ்சா இன்னும் ஒரு 2-3 பேரை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஷூர் ஷூர், கண்டிப்பா 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 சார். இதுவும் செல்லண்டா நீ சொல்றதெல்லாம் அப்படியே செய். இதுவும் பிஆர்ன்ற மாதிரியா, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி. அதெல்லாம் யார் சொல்றான்னு பாக்கலாம், சொல்லு. இல்ல இங்க ஆக்சுவலா என்னன்னா பிஆர்னும் போது காசு கொடுத்து வேலை பார்ப்பாங்க, இங்க நம்ம கை காசு போட்டு வேலை பார்க்கணும். அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் இங்க. இல்ல அதெல்லாம் கேள்வியே கேட்க கூடாது. எனக்கு புரியல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றது இல்லையா, எல்லா சீசனும் பண்றது. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். பிஆர்னு ஒரு நரேட்டிவ் சொல்றாங்கல்ல, அதுல வந்து என்கிட்ட ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க, அது அவங்களுக்கான பதில் அதுதான். பிஆர்னும் போது நமக்கு காசு கொடுத்துதான் வந்து பிஆர்ல வேலை பார்ப்பாங்க. இங்க எப்படின்னா நாங்க வந்து பப்ளிக் பிஆர்ஸ், பிஆர்ன்றதே அதான் மீனிங்னு வச்சுங்களேன். நாங்களே வந்து கை காசை போட்டு நிறைய வேலைகள் வந்து பாக்குறோம். இங்க நிறைய பேர் பேனர்லாம் வைக்கிறேன்னு வேற எங்க ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருந்தாரு. அவங்க ஊர்ல பேனர்லாம் வச்சு ஓட்டு வந்து கலெக்ட் பண்ண போறோம் கம்பெனியே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நஷ்டத்துலதான் போகுதுன்ற மாதிரி. கம்பெனியே சரண் எதுக்கு அந்த இன்டர்வியூ போல? இல்ல ப்ரோ, அங்க போயிட்டு வரதுக்கு காசு அதிகமா ஆகுது ப்ரோ, அதனால ப்ரோ ஏன் வந்து ஷோக்கு ஏன் போறேன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் டிஸ்டன்ஸ்ல இருக்கேங்க, அதுக்கு வந்து இங்க இருந்து போனா இவ்வளவு பெட்ரோல் போட்டு போகணும், பிளஸ் அன்னைக்கு வேற எனக்கு ஒர்க்கிங் டே இருக்கு சாட்டர்டே, எவ்வளவு அன்றாட வாழ்விலே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நமக்கு. இல்ல அப்படியே ஒரு நிலைமையில தான் இந்த ஸ்பேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. தினமும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் போன ஒரு எபிசோட்ல என் குரல் தான்ப்பா கேட்டுச்சு, அவ்வளவுதான்ப்பா. இல்ல அதுக்கு மேல தினமும் இன்டர்வியூ கொடுன்னு கூப்பிடுறாங்க. சரியா அண்ணா, போயிட்டு வர்றதுக்கு 200 நான் பட்ஜெட் வலிக்கும்ல, பட்ஜெட் இடிக்குதுல, இதுல வேற காசு யூஷனு. நைட் ஃபுல்லா டாஸ்க் போனா நல்லா இருக்கும். இவங்க வந்து ஒரே ஒரு டாஸ்க் வச்சு இது பண்றாங்களா? நீங்க டாஸ்க் இருக்குங்களா? இருக்கு போல. ஓகே ஓகே ஃபைன். ஒன்னு முடிஞ்சிருச்சா? லைவ் முடிஞ்சா டாஸ்க்? லைவ்ல முடியல, 1 hourல வந்துச்சு. ஓகே ஓகே. இல்ல நான் வந்து ஷோ பார்க்கலங்க, சோ நான் மேக்ஸிமம் நான் போய் ஷோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு முத்துவோட டயலாக்ஸ்லாம் நோட் பண்ணுங்க ப்ரோ. எனக்கு இன்னொரு டவுட், இந்த 1 hour எப்படி ரெக்கார்ட் பண்றது? இப்ப அது வேற எதுலயுமே பார்க்க முடியாதா இந்த 1 hour ஷோ? நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். எதுல பாக்குறீங்க? ஹாட் ஸ்டார் தான். என்ன 1 hour வேணுமா? ஆமா, 1 hour எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு தெரியலன்றேன். இப்ப அதுல டிடிஎஃப் வேணுமா இல்ல எபிசோடாவே 1 hour? எபிசோட்ல சும்மா ஏதாவது முத்து பேச ஏதாவது ஒண்ணு கட் பண்ணி எடிட் பண்றதுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்ப லைவ்ல வந்து ஃபுல்லா நம்ம ரெக்கார்ட் பண்றோம்ல இந்த நான் ரெக்கார்ட் பண்ணி ஓகே ஓகே. இல்ல இந்த ட்விட்ச் ஆப்ல ரெக்கார்ட் பண்றோம்ல, அந்த மாதிரி இதுல ரெக்கார்ட் பண்ண முடியாதான்னு வேற ஏதாவது இருக்குதான்னு கேக்குறேன் இந்த 1 hour பார்க்க. ட்விட்ச்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் தமிழ் தூள் இல்ல ட்விட்ச்ல 24 hours வருதுல்ல, 1 hour வருதா ட்விட்ச்ல? இல்ல 1 hour வராது, 1 hourலாம் வராது. அததான் கேட்டேன். அது தனியா டவுன்லோட் பண்ணனும், நான் வெப்சைட் அனுப்பிச்சு. ஓகே ப்ரோ ஓகே. சரி, நான் அப்படியே வந்து கிளம்புறேன். இந்த ஷோ பார்க்கல, மணி 3 மணில இருந்து ஸ்பேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா மேரத்தான் மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, நான் வந்து கரெக்டா வெளியே போயிருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் பாருங்க, அப்ப லிங்க் அனுப்பிச்சாரு. சரண், ஸ்பேஸ் டைமிங்லாம் கேக்குறாங்க சாச்சனா வரும்போது. நாளைக்கு 7 o'clock ஈவினிங். சரி, யார் ஓட்டு கரெக்ட்டா அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ட்வீட்ல போடுறோம். ட்வீட்ல வந்து இருக்கு, யாரோ ஒரு போஸ்டர் ரெடி பண்றேன்னு சொல்லி இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. நான் ட்வீட்ல போடுறோம். யாரோ ஒரு எடிட் போட்டுருந்தார்ல, சூப்பரா இருந்துச்சு அது.
அதான் யாரோ ஒரு போஸ்டர் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த நேம் தானே, அந்த நேம் ஒரு வீடியோ எடிட் வந்து பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா. சூப்பரா இருந்துச்சு அது டைட்டில் கார்டு மாதிரி. ஆமா, அவருக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிடணும். வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுகள். யாரும் ஒரு சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் வந்து யார் யார் என்னென்ன அந்த பெஸ்ட் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பாராட்டு விழாவே நடத்தணும் ஒரு ஸ்பேஸ்ல.